நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு சமுதாயத்திலே யார் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை, ஒரு குழப்பம் ஏற்பட்டதை பற்றி மேலோட்டமாக அறிந்தோம். அது குறித்த கூடுதல் விவரத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. இது எப்போ அறிவிக்கிறாங்கன்னு கேட்டால், அவங்களுடைய ஆட்சியுடைய கடைசி காலத்தில் மக்காவில் ஹஜ்ஜிக்கு வந்தவங்க பேசிக்கிறாங்க. அந்த உமர் இறந்துட்டார்னு சொன்னால் நம்ம இவர் தலைவராக்கணும், அவர் தலைவராக்கணும்னு ஒரு கூட்டம் கூடி மசோரா பண்ணுறாங்க உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். அப்போ இப்படி சிலர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ற செய்தி உமர் ரலியல்லாஹுக்கு வந்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இது என்ன ஆட்சிங்கிறது இப்படி கிள்ளுக்கீரையா, சும்மா அங்கங்கே கூடிக்கிட்டு நீங்களாம் நியமிச்சுக்கிடுவீங்களான்னு அதை கண்டிக்க நினைக்கிறார். அப்போ கூட இருந்த சாயிது இப்னு ஸைதுங்கிற ஒரு தோழர், அவர் இந்த 10 பேரில் ஒரு ஆள் தான். அவர் உமர் ரலியல்லாஹுக்கு யோசனை சொல்லுவார், இப்போ நீங்கள் இந்த கருத்தையெல்லாம் சொல்லாதீங்க, மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு பலதரப்பட்ட மக்கள் வந்திருக்கிறாங்க, இப்போ போய் அவங்கள கண்டிக்கும் விதமாக எதுவும் சொன்னீங்கன்னா குழப்பம் அதிகமாக ஏற்பட்டுரும். நீங்கள் மதீனாவுக்கு போன பிறகு நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க என்று சொன்ன உடனே பிறகு அந்த திட்டத்தை கைவிட்டு மதீனாவுக்கு வந்துட்டார். மதீனாவுக்கு வந்த பிறகு இது சம்பந்தமாக ஒரு உரை நிகழ்த்த ஆரம்பிக்கிறார். மக்கள், இது புகாரியில் 6830வது ஹதீஸில் விரிவாக இடம்பெற்றிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெம்பரில் உட்கார்ந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் இன்றைக்கி ஒரு செய்தியை சொல்ல போகிறேன், இதை என்னுடைய தவணை நெருங்கி விட்டதற்கு முன்னால் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவரே என்னென்னா விளங்குறார், நம்முடைய இறுதி காலத்தை நம்ம அடைஞ்சிட்டோம் என்று நினைத்து கொண்டு ஒரு வசியத்து மாதிரி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஆரம்பித்து அந்த உரையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நடந்ததை சொல்கிறார். ஆட்சிக்கு தேர்ந்தெடுக்கிறதுனா விளையாட்டா இது, எப்படி முதல் அபூபக்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க என்கிற விவரத்தை அவர் சொல்கிறார். அபூபக்கர் தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயத்தை உமர் அவர்களை தவிர வேறு யாரும் அறிவிக்க தகுதியானவர் கிடையாது, கூடவே இருந்தவர் தானே. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த உடனே என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், இன்னல் அன்சார ஹாலஃபூனா, அன்சாரிகள் எங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள். முஹாஜிர்களுக்கு எதிராக அன்சாரிகள் எல்லாம் அன்சாரிகள்னால் மதீனாவாசிகள் திரண்டு விட்டார்கள். ஒஜித்தமோ பி அஸ்ரிஹிம் பி சகீஃபத்தி பனி சாயிதா, பனி சாயிதா என்ற சமூக கூடம், அவங்க அந்த பனு சாயிதா கோத்திரத்துக்குண்டு இந்த மசோரா பண்ணுறதுக்கு ஒரு கூடம் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் அனைவரும் கூடிவிட்டார்கள். அப்போ எல்லா அன்சார்களும் ஒன்றா திரண்டுட்டாங்க. எதுக்காக வேண்டி, ரசூலுல்லாஹ் இறந்தவன் அந்த இடத்த யார் பிடிக்கிறது, அந்த ஆட்சியை யார் பிடிக்கிறது, யாருக்கு வேணுங்கிறதுக்காக வேண்டி கூடிட்டாங்க. இதில் ஹாலஃப அண்ணா அலியும் ஜுபைர் ஓமாகுமா, எங்களுக்கு எதிராக அலியும் ஜுபைரும் இன்னும் சிலரும் இருந்தார்கள். அவங்க அபூபக்கர் வர்றதை அவங்க உடன்படலை. ஆரம்பத்தில் அன்சாரிகள்லாம் ஒன்றா கூடி ஒரு மசோரா பண்ணுறாங்க. அதே மாதிரி அலி ஜுபைர்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அலிக்கு தான் வர்ற ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், அவர் தான் அதுக்கு தகுதியானவருங்கிற ஒரு கருத்து அவங்களுக்கு இருந்துச்சு. அதன் காரணமாக அவர்களும் எங்களுக்கு எதிராக இருந்தார்கள். இதை உமர் சொல்கிறாங்க, அவர்களும் எங்களுக்கு இது எதிராக இருந்தார்கள். இதுவும் புகாரில் 6830வது ஹதீஸில் தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டால், முஹாஜிர்கள்லாம் இதை கேள்விப்பட்டு அபூபக்கர்ட்ட வர்றாங்க. என்னங்க இந்த அன்சாரிகள்லாம் கூடி யார் ஆட்சிக்கு வர்றது மசோரா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி உமர் எல்லாரும் அபூபக்கர்ட்ட முஹாஜிர்கள்லாம், அதை மதீனா மக்காவிலேருந்து குடியேறினவங்கெல்லாம் வந்துடுறாங்க. அப்போ அபூபக்கர்ட்ட உமர் சொல்கிறாங்க, இப்படி அவங்க ஒரு பக்கம் மசோரா பண்ணி உங்கள் பக்கம் ஒருத்தங்க கூடிகிட்டு இருந்தால் இது வேலைக்கு ஆகாது, ஏதாவது தீர்வு கொண்டு ஆகணும்னு சொன்னால் நம்ம அவங்க இடத்துக்கு போயிடுவோம், அன்சாரிகள்லாம் கூடி இருக்கிற இடத்துக்கு நாம் போவோம், போய் அவங்களுக்கு புரிய வைக்குவோம், அது நமக்குள்ளே குழப்பம் வந்துடக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஆட்சிக்காக வேண்டி சண்டை போட்டாங்கன்னு வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி எல்லாரும் செஞ்சோன்னு அபூபக்கர்ட்ட உமர் தான் சொல்கிறாங்க, நான் சொன்னேன் நம்ம 2 பேர் அங்கே போவோம், அன்சாரிகள்லாம் கூடி இருக்கிற சபைக்கு நம்ம போவோம்னு சொன்னோன்னே எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. அபூபக்கர் உமர் கூட சில பேர் போகிறாங்க. போனவுன்னு அங்கே என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே உள்ள தலைவர் சாத் இப்னு உபாதா தான் அந்த நேரத்தில் அவங்களுக்கு தலைவராக இருக்கார். ஆனால் எல்லா அன்சாரிக்கும் அவர் தலைவர் கிடையாது, அவர் ஹஸ்ரஜ்னு ஒரு கோத்திரத்துக்கு தலைவர். ஆனால் அவர் தான் அசம்பிள் பண்ணுறாரு. நிறைய 4 கோத்திரங்கள் இருந்தாங்க, அந்த அனைவரும் இந்த மாதிரியான அசம்பிள் பண்ணலை. ஆனால் இவர் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டார். அன்சாரிகளை பூரா உள்ளூர் வாசிகள்ங்கிற ஒரு கிரவுண்டில் கோத்திரத்தையெல்லாம் கடந்து, இவர் ஹஸ்ரஜின்னு கோத்திரம்னா 25% தான் வந்திருப்பாங்க,
நம்ம அன்சாரிகள் உள்ளூர்வாசி வெளியூர்வாசி அந்த கான்செப்டை எடுத்து நினைச்சிட்டாருன்னா நிறைய கூட்டத்தை அவர் திரட்டிட்டார். திறன்னா அவர் உடல்நிலை சரியில்லாமல் போர்வையை போத்திக்கிட்டு இருக்கிறாரு. மக்கள்லாம் கூடி இருக்கிறாங்க. போனோன்னு கேட்குறாங்க, இவர் ஏன் போர்வையை போத்தி, இவருக்கு என்ன விஷயம் அப்படின்னோடனே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார். அப்போ அந்த நேரத்தில் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காருன்னு சொல்லி விளக்குறாங்க. அப்போ எழுத்தவொன்னே என்னாச்சுன்னு சொன்னால், நாங்கள் போய் உட்கார்ந்துட்டோம். உட்கார்ந்த உடனே அவர்கள்லேருந்து ஒரு ஆள், இவர் தான் பேச முடியலையே, இந்த சாது இப்னு உபாதா உடலில் சரியில்லாமல் போர்வையை போத்திக்கிட்டு குளிரில் நடுங்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. வேறு ஒரு ஆளை பேசுகிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறார். அவங்க சார்பாக மக்களுக்கு உரையாற்றுறார். ஒரு ஆள் என்ன உரையாற்றுறாருன்னு கேட்டால், இவங்களும் வசதியாக போச்சு. முஹாஜிர்கள் வந்துட்டாங்கல்ல, இப்போ அன்சாரிகள் கூடி இருக்கிறாங்க. அபூபக்கர் உமர் வந்துட்டாங்கன்னா அவங்க கூட முஹாஜிர்களும் கொஞ்சம் வந்திருப்பாங்க. எல்லாரும் கலந்த ஒரு கலவையான சபையாக இருக்கிறதுனால அவங்களுடைய ஹத்தீப், அவங்களுடைய பேச்சாளர் உரையாற்றுகிறார். என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்போ நஹ்னு அன்சாருல்லா, நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய அன்சார்கள், உதவியாளர்கள். அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள் நாங்கள் தான். கத்தீபத்துல் இஸ்லாம், அப்போ இஸ்லாத்தினுடைய புகலிடமே நாங்கள் தான். இஸ்லாத்துக்கு உலகத்தில் எங்கேயுமே இடம் கிடைக்கல. உங்களுக்கு உங்கள் ஊர்லேயே இஸ்லாத்தை உங்களுக்கு கடைப்பிடிக்க முடியலை. எங்கள் ஊரில் தான் உங்களுக்கு இடம் கொடுத்தோம். அதை சொல்கிறாங்க, நாங்கள் தான் உதவி செஞ்சோம். இஸ்லாத்தினுடைய ஒரு புகலிடமாக போக்கிடமாக நாங்கள் தான் இருந்தோம். ஆனால் அன்தும் மாஷரல் முஹாஜிரின், முஹாஜிர்களை நீங்கள் ரகத்துன்னு ஒரு சின்ன கூட்டம். நீங்கள் மெஜாரிட்டி அவங்க இல்லையில, எப்போவுமே உள்ளூரில் உள்ள ஆட்களோட வெளியூர்லேருந்து ஏறினவங்க கொஞ்சமாக தான் இருப்பாங்க. இவங்க ஒரு 100 இருந்தால் அவங்க ஒரு 25 இருப்பாங்க. அந்த கணக்கு விட தாண்டி இருக்காது. அப்போ அதை சொல்லி காட்டுறாங்க, அன்தும் மாஷரல் முஹாஜிரின் ரகுத்தும், நீங்கள் ஒரு சின்ன கூட்டம், உங்களை இரவோடு இரவாக இங்கே ஊருக்குள்ளே நுழைஞ்சாளுக்கு நீங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு சின்ன கூட்டம், இரவோடு இரவாக எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்தீங்க. அதனால் வந்துட்டு எங்களை எங்களுடைய அடிப்படை உரிமையை பறிப்பதற்கும் எங்களுடைய அதிகாரத்தை பறிக்கிறதுக்கு நீங்கள் திட்டமிடுறீங்களா அப்படின்னு அவங்கள நோக்கி உரை நிகழ்த்துறாங்க. எங்களுக்கு தான் தகுதி இருக்குது, நீங்கள் என்ன செய்றீங்க, வெளியூர்லேருந்து எங்களுக்குரிய இந்த உரிமை, ஆட்சின்னா உள்ளூர்காரன் தான் ஆட்சி பண்ணணும், அதை பறிச்சுட்டு எங்களுக்கு உரிமையை நீங்கள் நீக்கிறதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு அவர் பேசுகிறார். யார்? அன்சாரிகள் சார்பாக ஒருவரை பேச வைக்கிறாங்க. இதுவும் புகாரில் 6830 தான் இருக்குது. அவர் பேசுகிற வரைக்கும் இவங்க மௌனமாக இருக்கிறாங்க. அபூபக்கர் உமர்லாம் மௌனமாக இருக்கிறாங்க. அவர் பேசுனவுடனே உமர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவங்களுக்கு சரியான முறையில் புரிய வச்சு, நமக்குள்ளே சண்டை வந்துடக்கூடாது, ஒரே ஒரு ஆட்சி தான் இருக்குன்னு அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விளக்கணும்னு சொல்லி உமர் சொல்கிறாரு. நான் அருமையான பாயிண்ட்டுகள்லாம் தொகுத்து பேசுவதற்காக நான் தயாராக என்ன செஞ்சேன், இருந்தேன். தயாராக இருந்து நம்ம இவங்க முடித்தவுடனே நம்ம என்ன செய்யணும், பேசணும்னு நிறைய பாயிண்ட்டுகள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். முடித்தவொன்னே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அபூபக்கர் டக்குன்னு என்ன செஞ்சிட்டாருன்னா, எந்திரிக்கிறார், நீ உட்காரு அப்படின்ட்டார். இவர் நிறைய பாயிண்ட்லாம் வச்சுருந்தாராம், அதை பேசுவதற்கு நான் இருந்த அந்த மக்களை வென்றெடுப்பதற்கு. ஆனால் அதை விடாமல் அபூபக்கர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த ஆள் பேசி முடித்த உடனே, அந்த அன்சாரியுடைய பிரதிநிதி பேசி முடித்த உடனே அபூபக்கர் சித்திக் அவங்க எழுந்துட்டாங்க. எழுந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவரை கோவிக்கக்கூடாதுன்னு சொல்லி நானும் உட்காந்துட்டேன். அந்த நேரத்தில் நான் தான் பேசணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். உட்காரணும்னு நான் உட்காந்துட்டேன். அபூபக்கருடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடாதுங்கிறதுக்காக நான் உட்காந்துட்டேங்கிறார் உமர். அபூபக்கர் பேசுகிறாங்க. அந்த பேச்சை பற்றி அவர் சொல்கிறாரு, நான் என்னமோ பயங்கரமாக தயார் பண்ணியிருந்து நினச்சேன். இவர் அதையெல்லாம் மிஞ்சக்கூடிய வகையில் ரொம்ப அற்புதமான முறையில் பாயிண்ட்களை தொகுத்து அபூபக்கர் என்ன செஞ்சார், அந்த மக்களை வென்றெடுக்கிற விதமாக பேசுகிறார். அந்த நிறைய பேசியிருப்பார். இவர் அதை சொன்ன ஹதீஸில் கொஞ்சம் தான் வருது, 2 வரி தான் வருது. 2 வரியிலையா கன்வின்ஸ் ஆகிருப்பாங்க. அபூபக்கர் நிறைய பாயிண்ட்டுகள்லாம் வச்சு சொன்னார்னு வருதே தவிர, அந்த பாயிண்ட்டுகள் என்னங்கிறது விரிவாக வரல. ஒரே ஒரு விஷயந்தான் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், அவர் சொன்னது மக்கள்கிட்ட சொல்கிறார், மா தக்கர்தும் ஃபீக்கும் மின் ஹைரின், நீங்கள் உங்களை பற்றி என்ன சொன்னீர்களோ, அன்சாரிகள்கிட்ட சொல்கிறார், அன்சாரிகளை நீங்கள் உங்களை பற்றி நாங்கள் தான் தகுதியானவங்க, நாங்கள் தான் உதவி செஞ்சவங்கலாம் சொல்கிறீங்கல்ல, அப்படி நீங்கள் உங்களை பற்றி எதை நீங்கள் இப்போ சொன்னீர்களோ ஃபன்தும் லகு அகலும், அதுக்கு நீங்கள் தகுதியான ஆளுக்கு தான், நீங்கள் தான் உதவி செஞ்சீங்க, நீங்கள் தான் அடைக்கலம் கொடுத்தீங்க, அதை யாருக்கும் மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த ஆட்சி அதிகாரம் என்பது இந்த அரபு கோத்திரத்திலேயே குறைஷிகளுக்கு தான் தகுதி இருக்குது. அந்த குறைஷிகள் எல்லா நிர்வாகம் பண்ணக்கூடியவங்களாம் இருப்பாங்க.
அந்த மாதிரி நிர்வாகத்திறமையெல்லாம் இல்லாமல் நீங்கள் குழுக்களாக இருப்பீங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஆட்சி அதிகாரம் இல்லாட்டால் கூட, நான் ஏற்கனவே கூட சொன்ன மக்களை இப்படி ஆட்சி இல்லாமல் கூட ஒவ்வொரு இலாக்கா ஒருத்தருக்கு பிரித்து ஒரு சிஸ்டமாக அவங்க நாங்கள் ஆட்சி பண்ணக்கூடியவர்களாக குறைஷிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு அந்த ஆட்சி விஷயம்லாம் உள்ளூர் பார்க்காதீங்க, நீங்கள் தியாகம்லாம் பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லி இந்த குறைஷிகளுக்கு தான் அந்த தகுதி இருக்குது. அவங்களுக்கு தான் இந்த அனுபவங்கள் இருக்குது. அந்த ஊரில் சொல்லுவாங்க இந்த கோத்திரத்தை தான் நிர்வாகம் பண்ணுவாங்கன்னு பேர் எடுத்திருப்பாங்க. அரபு சமுதாயத்திலேயே நிர்வாகம்னா இந்த ஆளுக்கு தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி பேர் எடுத்திருக்கிறாங்க இந்த குறைஷி கூட்டத்தார்கள். அதனால இந்த குறைஷிலேருந்து ஒரு ஆளை வெளியூர்லன்னு பார்க்காதீங்க. அவங்களுக்கு அந்த நிர்வாகம் பண்ணுற திறமை ஜாஸ்தியாக இருக்குது. நிர்வாகம் பண்ணுவதற்கு தான் ஆட்சி அப்படின்னு சொல்லி இவர் அந்த கோணத்தில் பேசுகிறார். இவ்வளோ தான் அதில் இருக்குது. ஆனால் இதை சொல்லிலாம் கன்வின்ஸ் ஆகிருக்க மாட்டாங்க. அதுவும் 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு நினைவுபடுத்தி சொல்கிறார். சம்பவம் நடந்த சூட்டோட சூடு அதை அறிவிக்கலை. உமர் அவர் அந்த சம்பவத்தை பற்றி எப்போ அறிவிக்கிறாங்க? அவருடைய கடைசி காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்னு விளக்குறார். அதனால் அப்படி மனப்பாடம் பண்ணி அந்த உரையவே அவருக்கு சொல்ல முடியாது. அது அப்படியே முழுசாக சொல்லியிருந்தான்னு கேட்டவர் இப்போ மனப்பாடம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், நான் நிறைய பாயிண்ட்டுகள் வச்சுருந்தேன், அதை விட சிறப்பான முறையில் இருந்தார் அவர் எடுத்து வைத்தார்னா கன்வின்ஸ் ஆகிற அளவுக்கு எடுத்து வச்சுட்டாருன்னு அர்த்தம். அப்போ அபூபக்கர் இவ்வளவு தான் சொன்னதாக வருகிறது. ஆனால் இதுலெல்லாம் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. அப்போ நிறைய எல்லாம் சொல்லியிருப்பாங்க, நிறைய பாயிண்ட்டுகளை அது சொல்லியிருப்பார். அபூபக்கர் அவருடைய திறமையை பயன்படுத்தி சிறப்பாக சொல்லியிருப்பார். சொன்னவங்க என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அபூபக்கர் சொல்கிறாங்க, 2 பேரை நான் சொல்கிறேன், 2 நபர்கள் இருக்கிறாங்க, அந்த 2ல் ஒரு ஆளுக்கு நீங்கள் பையத் செய்யுங்க. ஒரு ஆள் உமர், இன்னொரு ஆள் அபு உபைதா அல் ஜர்ராஹ். அவர் இந்த 10 பேரில் வருவார். அபு உபைதா அல் ஜர்ராஹுங்கிற ஒரு சஹாபியையும் அமீனு ஹாதிகில் உம்மான் ரசூல்லா ஒரு பட்டம் கொடுத்தாங்க. இந்த உம்மத்திலேயே அமீன் நம்பகமானவர் அப்படின்னு சொன்னவர் அபு உபைதா. அவருடைய சிறப்பு, அவருடைய வரலாறை பார்ப்போம். அப்போ அவரையும் உமரையும் குறிப்பிட்டு இந்த 2 பேரில் யாருக்காவது பையத் செய்யுங்க. நீங்கள் போட்டி போடாதீங்க. இதில் அன்சாரிகள் போட்டி போடாதீங்க, உங்களுக்கு சிறப்பு இருக்குது, அதெல்லாம் வேறு. ஆட்சிங்கிற விஷயம் வேறு. ரசூலுல்லாஹ் விட்டு போன ஆட்சி அதை கட்டி காக்கணும். அந்த ஆட்சியை தக்க வச்சா தான் நமக்கு சமுதாயம் ஒற்றுமையாக இருக்கும், பலமாக இருக்கும். ஆட்சி செய்ய தெரியாத ஆளுக்கு நானும் ஆட்சி பண்ணுறேன் உட்கார்ந்தாங்கன்னா அது சரியாக வராது. அப்படிங்கிறதுலாம் விலைக்கு சொன்ன பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த 2 பேர் இருக்காங்க, உமர் இருக்கார், அபூ உபைதா இருக்கிறார், இதில் யாராவது ஒரு ஆளுக்கு நீங்கள் பையத்து செய்யுங்க அப்படின்ட்டு அவர் அபூபக்கர் சொல்லி முடிச்சிடுறாங்க. முடித்தவொன்னே அதை பற்றி உமர் சொல்கிறாரு, இவர் பேசின பேச்சிலேயே இதுதான் நான் வெறுக்கத்தக்க பேச்சு. அந்த உரையில் இதைத்தான் நான் ரொம்ப வெறுத்தேன். ஏன்னு கேட்டால், அபூபக்கர் இருக்கும் ஒரு சபையில் நான் பொறுப்பேற்பதை விட நான் செத்துடலாம் அப்படிங்கிறார். இந்த பேச்சுக்கு சொல்லுமா அந்த வார்த்தையை சொல்கிறார். அபூபக்கர் இருக்கிற ஒரு சபையில் நான் போய் அவருக்கு தலைமை தாங்கிறத விட நான் செத்து போயிடலாம், அந்த மாதிரி வார்த்தையை சொன்னார். இந்த ஒன்றை தான் ஒரு உரையில் நான் வெறுத்தேன், மற்ற எல்லாம் பாயிண்ட்லாம் அழகாக சொல்லிவிட்டு ஏந்தல்ல கட்ட பார்க்குறாரு அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கு பிறகு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது புகாரில் 6830 ஹதீஸில் தான் இருக்குது. இப்படி சொன்னோன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அங்கேருந்து எதிர்ப்பு அடுத்த உரை வரும்ல, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஆள் சொல்கிறாரு, நான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு ஆள். அவர் தன்னை பெருமைப்படுத்திக்கிறார். எவ்வளோ நுணுக்கமான பஞ்சாயத்து வந்தாலும் தீர்வு சொல்கிறது நான் கெட்டிக்காரன், நான் இப்போ உங்களுக்கு ஒரு அழகான தீர்வு சொல்ல போகிறேன்னு அவர் தனியாக அந்த குழுவின் சார்பாக பேசினவர் இல்லை, அவங்க தலைமையாக இருக்கிறாங்களே அவங்க சார்பாக பேசினவர் இல்லை. இன்னொருவர் எழுந்து சொல்கிறாரு, இங்கே 2 அணியாக இருக்கிறீங்க, எந்த பிரச்சனைக்கும் நம்மள்ட்ட அற்புதமான தீர்வு இருக்குது, நான் இப்போ சூப்பரான தீர்வு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மின்னா அமீரும் மின்கும் அமீர், எங்களில் ஒரு அமீர் உங்கள் அமீர் வச்சுக்கணும், தீர்வு இது 2 ஒன்றாங்கிறதுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் சூப்பரான தீர்வு சொல்ல போகிறேன்னு என்ன செய்கிறாரு, மின்னா அமீரும் மின்கும் அமீர், எங்களில் ஒரு அமீர் வச்சுக்கிடுவோம், உங்களில் அமீர், அது எங்களில் 2 பேர் ஆட்சி பண்ணுவோங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேரும் ஒரே நேரத்தில் ஆட்சி பண்ணுறதுன்னு அர்த்தமா, அதான் நாட்டு 2ஆக பிரிக்கிறதுன்னு அர்த்தமாக தெரியல. 2 அர்த்தம் வச்சுக்கலாம். 2 தலைவர்னா 2 நாடு தானே. அப்போ இந்த பாதி வரைக்கும் நீங்கள் வச்சுக்கிறங்க, இந்த பாதி வரைக்கும் நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னு சொல்வதா, அல்லது 2 தலைவரை போட்டு செய்கிறதான்னு தெரியல. சூப்பர் ஐடியான்னு ஒரு சொல்கிறார். அதை மின்னா அமீர் மின்கும் அமீர் யா மாஷர குறைஷிகளை, உங்களில் ஒரு அமீர் எங்களில் ஒரு அமீர், பஞ்சாயத்து முடிஞ்சு ஓவர், இவங்க ஆசை நிறைவேறிவிட்டது, இவங்க ஆசை நிறைவேறிவிட்டது இல்லை செய்கிறார், தீர்வு சொல்கிறார் அவர். இப்படியெல்லாம் பேசிட்டாங்க. பேசினோடனே அதுக்கப்புறம் ஒரு சலசலப்பு அங்கே கூட்டத்தில். என்ன செய்கிறது, உண்டு என்ன சொல்கிறாங்கன்னு விளங்காது. ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லுவாங்கள்ல, ஒரே கூச்சலும் குழப்பமாயிட்டு சண்டை அடிதடி வராத அளவுக்கு சண்டை, அடிதடி கைகலப்பு வரல, ஆனால் கூச்சலுங்க குழப்பங்களும் பயங்கரமாக ஏற்பட்டுருச்சு.
உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உமர் எந்திரிச்சு அபூபக்கர் நோக்கி உங்கள் கையை நீட்டுங்க, உங்களுக்கு நான் பையர் செய்ய போகிறேன். டக்குன்னு என்ன செய்கிறாரு அவர், நீங்கள் தான் ஜனாதிபதி, யார் யார் விரும்புகிறீங்களோ வந்து பையர் செய்யுங்க அப்படின்னு என்ன செய்கிறார் அவர். உமர் முந்தி கொண்டு அபூபக்கர்கிட்ட போய் என்ன செய்கிறாரு, பையத்து செஞ்ச உடனே, பையத்துனா கையில் வச்சு நாங்கள் உங்கள் தலைவராக ஏற்றுக்கிறோம். அதான் அந்த காலத்தில் ஓட்டு முறை. இப்போ இந்த காலத்தில் ஓட்டு போடுறோம்ல, அந்த சிஸ்டம் இப்போ கிடையாது. யாரையாவது ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் என்ன செய்வாங்க, அவர்கிட்ட உறுதிமொழி கொடுப்பாங்க. அந்த ஊரில் உள்ள மக்கள் பிரமுகர்கள்லாம் உங்களை தலைவராக ஏற்றுக்கிறோம், இதுக்கு பேர் பையத். ஏற்றுக்கிட்ட பிறகு மீற மாட்டாங்க, கட்டுப்பட்டு நடப்பாங்க. அப்போ உபுசத்து எதற்காக அபூபக்கரே உங்களுடைய கையை நீட்டுங்க சொல்லிட்டு நீட்டின உடனே அவன் பையத்து செஞ்ச உடனே என்னாச்சுன்னு கேட்டால் எல்லா முஹாஜிர்களும் வரிசை அப்படியாந்து அபூபக்கரை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டால் அன்சார்களும் ஓடி வந்து பைய செஞ்சிட்டாங்க. அபூபக்கர்னு சொன்ன உடனே ஒருவேளை உமர் அபூபைதான்னு சொல்லியிருந்தா கூட அன்சாரிகள் வந்திருப்பாங்களான்னு சந்தேகம்தான். அபூபக்கருங்கும் போது அவங்கள்ட்ட எல்லாம் மறந்துடும், உங்களுக்கு நீங்கள் நாங்கள் அதெல்லாம் மறந்துடும். இவர் அடுத்த இடத்துல ரசூலுல்லாஹ் அடையாளம் காட்டின ஒரு ஆளுங்கும் போது அபூபக்கரை தலைவராக ஏற்றுக்கிறதுன்னு பிரச்சனை ஆகும் பொழுது அவங்களுக்கு அபூபக்கருக்கு எதிராக அந்த சாதை கொண்டாந்து நிப்பாட்ட முடியாது. அவங்களுக்கு அதை ஏற்றுக்கணும், அபூபக்கர் எங்கே சாதப்பட உபாதா எங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால அன்சார்களும் ஆட்சேபணம் பண்ணல. அப்போ அபூபக்கர்னு சொன்ன உடனே மாற்று இல்லாமல் போச்சு. இவங்க ரெண்டு பேரும் சொல்லி உட்கார்ந்துருந்தாருன்னு வைங்க, அப்போ யாரும் முடியாது பையத் செய்யலையே. அதாவது உமர் வந்து சொல்கிறாரு, ரசூல் அபூபக்கர் சொல்கிறாங்க, இந்த ரெண்டு பேரில் யாருக்காவது பையத் செய்யுங்கன்னு. யாராவது ஒடியாந்து உமருக்கு செய்கிறேன்னு சொல்லியிருக்கணும்ல. அவங்க யாருமே ஏற்றுக்கல அந்த அபூபக்கர் சொன்ன விஷயத்தை. உமரும் ரசிக்கலை, மக்களுக்கும் ரசிக்கலை. மக்கள் ரசித்து இருந்தால் யாராச்சும் ஒரு 10 பேர் வந்து ஓகே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல. இவர் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. அப்போ இவர் சொன்னது உடன்பாடு இல்லை. அப்போ இவர் சொன்னவொன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எல்லாம் முடியாது, அபூபக்கரா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா எல்லாமே பையத் பண்ணிட்டாங்க. அவர் தனியாக நிற்கிறார். சாது இப்னு உபாதா தான் சரிகள்லாம் கூட்டினா அவருக்கு ஒரு ஆள் கூட சப்போர்ட்டாக இல்லை. இது வேற ஆளாக நிப்பாட்டி இருந்தால் சப்போர்ட்டாக இருந்திருக்கும். அபூபக்கர் அல்லாதவர்கள் அந்த இடத்துல நிப்பாட்டி இருந்தால் அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று சின்ன குறைந்த அளவாவது அவருக்கு ஒரு சப்போர்ட்டு அல்ல அதிக அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அன்சாரின்னு சேர்ந்தாங்கன்னா அவங்க தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க. முஹாஜிர்ன்ற கணக்கை விட அன்சாரிக்காக அந்த இன அடிப்படையில் போயிருந்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சு கூட இருப்பாங்க. அப்படின்றவுடனே எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர்கிட்ட போய் சாதுகிட்ட போய் நாங்கள் அவர் சொல்கிறார், உமர் சொல்கிறார், நாங்கள் அவர் மீது நெருங்கி சென்று விளக்கணும், இது பிரச்சனை ஆக்காதையே, இதுதான் மக்கள் விரும்புகிறாங்க. அந்த மாதிரி அந்த வாசகத்தை வரல, நாங்கள் கன்வின்ஸ் பண்ணோங்கிறோம். கன்வின்ஸ்னால் எப்படி தானே பண்ணுவாங்க. நாங்கள் அவரை நோக்கி என்ன செஞ்சோம், கன்வின்ஸ் பண்ணோம். கன்வின்ஸ் பண்ணுறதுனா நிறைய புரிய வைக்கிறது. நீங்கள் இனிமேல் இதை பற்றி இப்போ அழட்டிக்கிற வேணாம், உங்களுக்குரிய மரியாதையெல்லாம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லணுமோ அது சொல்லியிருப்பாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னால் அதாவை கொண்டு விட்டீங்களாப்பான்னு எல்லாம் பேசுகிறாங்க. அவனுக்குள்ள பேச்சு அவரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி. கத்தல்தும் சாது இப்னு உபாதாவை சாவடிச்சு விட்டீங்களா, ஒரு ஆள் கூட சப்போர்ட்டாக இல்லை, அவரை சாவடிச்சு விட்டீங்களேன்னு அந்த அர்த்தத்தில் சாவடிக்கிறேன்னா இந்த செல்வாக்கு இல்லாமல் ஆகிட்டீங்களேங்கிறதுக்காக இந்த வார்த்தை. அப்போ கத்தல்தும் சாது இப்னு உபாதாவை கொண்டு விட்டீங்களே அப்படின்னவுடனே அப்போ உமர் சொல்வார், நம்மெல்லாம் கூட அல்லாஹ் கொண்டு விட்டான், அவருக்கு செல்வாக்கு இல்லாமல் அல்ல தான் ஆக்கணும், நாங்களே கொண்டோம், அல்லாஹ் அவரை வந்து கொண்டுட்டாருன்னா அந்த செல்வாக்கு இல்லாமல் ஆகிட்டது. அவரை செல்வாக்கு இல்லாமல் ஆக்கிட்டீங்களேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஆக்கலை, அல்லாஹ் அதை ஆக்கியிருக்கிறான்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்வார். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துல ஹாக்கிமில் என்ன வருதுன்னு கேட்டால் இந்த உரையில் இந்த புகாரியில் வரக்கூடிய செய்தி போக கூடுதலான ஒரு பாயிண்ட்டையும் அந்த உமர் சொன்னார்னு வருது. எப்படி வருதுன்னு கேட்டால் அன்சார்கள்ட்ட சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு அமீர் நீங்கள் ஒரு அமீர்னு வந்த உடனே அலஸ்தும் தாளமூன அன்னர் உமர் பேசுகிறார். உமர் கூடுதலாக வந்து அபூபக்கருக்கு பையத் செய்யும் பொழுது அவர் ஒரு பாயிண்டாக மக்கள்கிட்ட எடுத்து வைக்கிறார். எப்படி எடுத்து வைக்கிறார்னா, அலஸ்தும் தாளமூன அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் அமர அபூபக்கரின் யுஸல்லிய பின்னாசி, அபூபக்கரை வந்து மக்களுக்கு தொழுகை நடத்த சொன்னார்களே, அது உங்களுக்கு தெரியுமா? அன்சாரிகள்கிட்ட கேட்குற அன்சாரிகளை, அபூபக்கரை தானே ரசூலுல்லாஹ் வந்து கடைசி நேரத்தில் தன்னுடைய இடத்துல நின்று இமாமத்து செய்வதற்கு உத்தரவிட்டார்கள், அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க, ஃபையுக்கும் தத்தீப் நப்சுஹு ஐயத்த கத்தம் அபூபக்கர், அபூபக்கரை மிஞ்சுவதற்கு உங்களுடைய யார் மனசு விரும்புகிற சொல்லுங்கள், அபூபக்கரை மிகைக்கிறதுக்கு யார் மனசாவது விரும்புகிறதா அப்படின்னு கேட்பார். கேட்டவுடனே காலு நவுது பில்லா, நாங்கள் அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறோம், அன்னத்த கத்தமாக அபூபக்கரின், அபூபக்கரை நாங்கள் முந்துவதை விட்டு அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறோம்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த பாயிண்ட் உமர் எடுத்து போட்டிருக்காரு.
இது புகாரில் வரல, இது நசையில், ஹாக்கிமில், அகமதில் வந்த அறிவிப்பில் இந்த பையத்து உமர் வந்து அபூபக்கர்கிட்ட பையத்து செஞ்சுட்டு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாயிண்டை வச்சுருக்காரு. இந்த பாயிண்ட்டு இமாமா நிப்பாட்டினாங்களா இல்லையா, அதை விட என்ன வேணும்? தொழுகைக்கு வந்து தன் இடத்துல வந்து இவரைத்தான் நீங்கள் நிறுத்தி ஆகணும்னு ரசூலுல்லாஹ் காட்டின பிறகு அந்த இடத்துல நிற்க உங்களுக்கு யாருக்கு தைரியம் வரும்? யாருடைய மனசை அதை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு கேட்ட உடனே எல்லா அன்சாரையும் நினைச்சிட்டாங்க, நவுதுபில்லான்ட்டாங்க. அம்மாடைய அபூபக்கருக்கு போட்டியால் நாங்கள் வரமாட்டோம், வேற யாரையும் நீங்கள் நிப்பாட்டு போறீங்கன்னு நினச்சி தான் நாங்கள் ஒன்று நீங்கள் ஒன்றுன்னு சொன்னோம். அபூபக்கர்னு பஞ்சாயத்து வந்தால் எங்களுக்கு பஞ்சாயத்தை இல்லை அப்படின்னு சொன்னதாக ஹாக்கிமுலையும் அகமது நசையிலையும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் சொல்கிறாரு, அந்த உரையில் உமர் வந்து அந்த மக்களுக்கு உரை நிகழ்த்துறாருல, இந்த சம்பவத்தை சொல்கிறார்ல, அந்த உரையில் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நாங்கள் வந்து அந்த இடத்துல அந்த பையத்தை செய்யாமல் நாங்கள் களைஞ்சி வந்திருந்தோம்னா இன்னும் ஏற்பட்டிருக்கும். அந்த இடத்துல இது கூட்டமாக கூடி இருக்கிறோம், நாங்கள் தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இதுக்கு ஒரு தீர்வு காணாமல் நாங்கள் வந்திருந்தால் என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? அங்கே நாங்கள் வெளியே வந்த பிறகு யாரையாச்சும் ஒரு ஆள் அவர் தலைவர்னு ஆக்கியிருப்பாங்க. அப்போ நான் எங்கள் கடமை என்ன? எதிர்க்க வேண்டி வரும், இல்லாட்டி பிடிக்காத ஒரு ஆளை ஏற்றுக்கிற வேண்டி வரும். ஒன்று நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டி வரும், அல்லது பிடிக்காத ஒரு ஆளை போட்டாங்கன்னு வைங்க, அவங்கள வந்து மன வெறுப்போட அவங்களுக்கு கட்டுப்படுற நிலை வரும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் அவகாசமே கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நேரங்களில் அவகாசம் கொடுத்தா குழம்பி போயிடும். அவகாசம் கொடுக்காம பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கனே ஃபினிஷ் பண்ணிட்டோம், எதுக்கு இப்படி பண்ணோம்னு கேட்டால், சரி போய் யோசிச்சுட்டு வர்றோம், மசூரா பண்ணிட்டு வர்றோம்னா பஞ்சாயத்து ஆகி போயிடும். ஆட்சி விஷயம் சின்ன கேப்பு கூட தலைமை இல்லாமல் வெற்றிடமாக இருக்கக்கூடாது. அப்படிங்கிறக்கா என்ன செய்கிறோம், உமர் சொல்கிறார், நாங்கள் ஏன் அவசரமாக இப்படி ஒரு பையத்து செஞ்சோம், எப்படி செய்வோம், நம்மளாம் என்ன செய்வோம், 2 பஞ்சாயத்தாக இருந்தால் சரி அடுத்த ஒரு செட்டிங் அடுத்த வாரம் வச்சுக்கிடுவோம், நம்ம கூடுவோம், மறுபடியும் கூடுவோம் அப்படிமோ, அடுத்த வாரம் பஞ்சாயத்து வருமா, அடுத்த வாரமா, அதுக்கெல்லாம் நாடாக இருக்காது, அது நாசமாக போயிடும். அப்போ இதுக்கு அவகாசம் சிலது கொடுக்கலாம். கல்யாண பஞ்சாயத்து, புருஷன் பொண்டாட்டி விஷயம்னு என்ன செய்வோம், அன்றைக்கே முடிக்காமல் அடுத்த வாரத்துக்கு வாங்க, ஒரு மாதம் கழிச்சு வாங்கன்னா ஒரு இந்த இடைவெளியில் அவங்களுக்குள்ள பிரச்சனை தீர்ந்துருங்கிறதுக்காக செய்வோம். ஆனால் இதில் அப்படி செய்ய முடியுமா? அந்த இடத்துல அந்த ஜனாதிபதி இருந்தால் தானே நாடுன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு சின்ன வெற்றிடம் கூட இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் நாங்கள் என்ன செஞ்சோம், அந்த இடத்தில் முடிவு செய்யாவிட்டால் யாரையாச்சும் தலைவர்னு ஆக்கியிருப்பாங்க, நாங்கள் வெளியே வந்துடுவோம். அவங்க கூட இந்த மசோரா பண்ணிட்டோம், அவங்க போயிட்டாங்க, போனவங்க போயிட்டு போகிறாங்க, நம்ம தான் தலைவரை நியமிப்போன்னு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அவர் தகுதியற்றவராக இருந்தால் என்ன ஆகியிருக்கும். அதனால தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு உமர் சொன்ன ஒரு விஷயம் புகாரில் 6830 இருக்குது. அதோடு வந்து புகாரில் இன்னொரு விஷயத்தையும் அபூபக்கர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நாங்கள் ஆட்சி வந்து குறைஷிகள்கிட்ட இருக்கட்டும், உங்களை நாங்கள் ஒதுக்க மாட்டோம், நீங்கள் வந்து எங்களுடைய ஆட்சியில் அமைச்சர்களாக இருங்க, உங்களுக்குரிய மரியாதையை தருவோம். ஆனால் கைடு பண்ண முடிவெடுக்கிற ஒரு அதிகாரம் வந்து அதுக்கு திறமையானவங்க குறைஷிகள் தான். நீங்கள் அறிஞ்சு வச்சுருக்கிறீங்க, குறைஷிகள் தான் எதையுமே பர்ஃபெக்டாக அவங்க அது லட்சக்கணக்கான மக்கள் கபாவில் இப்போ தான் லட்சம் ஒரு ஆயிரக்கணக்கு இருக்குன்னு வைங்களேன், ஆயிரக்கணக்கான மக்கள் கபாவில் கூடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க தான் நிர்வாகம் பண்ணுறாங்க. ஒரு ஊரில் பல ஊர் மக்களும் வரும் பொழுது அதை சிஸ்டமாக செய்கிறதுக்கு ஒரு திறமை வேணும். அப்படியான அனுபவப்பட்டவங்க அவங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ அபூபக்கர் சொல்கிறாங்க, நகனுல் உமரா அன்துமுல் உசரா. அப்போ என்ன செய்வோம்னுட்டு, நான் உங்களையும் ஒதுக்கலை, ஆட்சி வந்து இவங்க குறைஷிகளில் யாராவது போடுங்க, ஆனால் உங்களை வந்து அமைச்சர்களாக இன்னென்ன இலாக்கா நீங்கள் பாருங்கள், இன்னென்ன வேலை நீங்கள் செய்யுங்கன்னு அப்படி ஆக்கிடுவோம்னு சொல்லி உரை நிகழ்த்துனதாக வருது. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, உமர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த அபூபக்கர் சொன்ன உடனே நான் எந்திரிச்சு அப்ஜெக்ஷன் பண்ணேன்னு சொல்கிறார். எப்படி பல் நுபாயுக்க அந்த உங்களுக்கு தான் நாங்கள் பையத்து செய்வோம். அந்த அபூபக்கர் வந்து உமருக்கு பையத் செய்யுங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த நேரத்தில் நான் என்ன சொன்னேங்கிறது இன்னொரு அறிவிப்பில், இது வேறு ஒரு ஹதீஸில் 3668 ஹதீஸில் உமர் சொல்லி காட்டுறாங்க. உமர் உடனே எழுந்து நுபாயுக்கு அந்த ஃபான்த்தை செய்யுதுனா, நாங்கள் உங்களுக்கு தான் பையத்து செய்வோம், தலைவராக ஏற்றுக்கிறோம், காரணம் நீங்கள் தான் எங்களுடைய தலைவர், ஓ ஹைருனா எங்களில் சிறந்தவர் நீங்கள் தான், ஓ அஹப்புனா இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமானவர் நீங்கள் தான், அதனால உங்களை தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் என்று நான் சொன்னேன் அப்படின்னு உமர் சொல்கிறார். அதுக்கடுத்து நின்று கேட்டால், இந்த அபூபக்கர் அவர்களை வந்து கொஞ்சம் கொச்சைப்படுத்துறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, சில பலவீனமான செய்திகளை சில ஷியாக்கள் வந்து தயாரித்து பரப்பிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஹதீஸில் ஒரு என்னென்னு கேட்டால், அபூபக்கர் வந்து மக்களை நோக்கி சொன்னாங்களாம், அதாவது மக்களே அலஸ்து அஹக்கன்னா சிபிகா, இந்த ஆட்சிக்கு வந்து
என்னை விட தகுதி யாராவது இருக்கிறீங்களா? நான் தகுதியானவனாக இருக்கவில்லையா? அலஸ்து அவ்வளமன் அசலம, நான் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவனாக நான் இருக்கவில்லையா? அலஸ்து சாஹிப கதா சாஹிப கதா, நான் இன்னென்ன விஷயங்கள்லாம் நான் தானே முன்னோர்களில் இருந்தேன்னு தன்னுடைய பெருமையை சொல்லி அபூபக்கர் வந்து அந்த பதவியை கோரினார் என்று ஒரு ஹதீஸ். இவர் விரும்பவே இல்லை, இவர் தள்ளத்தான் செஞ்சாங்க, இவர் விரும்பலை. அவர் தள்ளின பிறகு எல்லாரும் செஞ்சு ஏற்றுக்கிட்டார். ஆனால் எப்படி சொன்னாராம் அவர் மக்கள்கிட்ட பையத்து இந்த உரை நிகழ்த்தும் போது சொன்னாராம், இது வந்து எதில் இருக்குதுன்னு கேட்டால் திருமதியிலையும் பஸார்லையும் இருக்குது. இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னு கேட்டால், மக்கள்கிட்ட வந்து என்னையை தேர்ந்தெடுங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சாராம். எப்படி, நான் தானே இருக்கிறதுல சிறந்தாராம். அவர் சிறந்தவர்கிற உண்மை, அவர் அந்த பெருமை அடிப்பாராங்க தான் பிரச்சனை. அந்த விஷயம் உண்மை, அவர் தான் சிறந்தவர், மாற்று கருத்து இல்லை. அவரே இப்போ இதை சொல்லுவார். அபூபக்கர் இந்த தன்மை உள்ளவரான கிடையாது. அவர் என்ன கேட்குறாரா, அலஸ்து ஹக்கன்னா சிபிகா, இந்த ஆட்சிக்கு வந்து மனிதர்கள்லையே என்னை தவிர யார் தகுதி இருக்குதா? நான் தானே தகுதியானவன். அலஸ்து அவ்வளமா நசலம, நான் தானே முதல் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் நிறைய அலஸ்து சாஹிபகதான்னு ஒரு லிஸ்ட்டை போட்டாரான். நான் தான் அதை செஞ்சேன், நான் தான் குகையில் இருந்தேன் சொல்லியிருப்பார். நான் அங்கே இருந்தேன், இங்கே இருந்தேன், நான் தானப்பா அப்படின்னு சொல்லி அதனால எனக்கு பையத் செய்யுங்கன்னு அவர் கேட்டார் என்கிற மாதிரி ஒரு செய்தி வரலாறுல ஹதீஸுகளில் எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது அபூ நல்தரான்னு ஒரு ஆள் தான் இதை அறிவிக்கிறார். இவர் வந்து சஹாபி கிடையாது, சஹாபி இல்லாத ஒரு ஆள் இவர் தான் அறிவிக்கிறார். அதோடு என்னென்னு கேட்டால், இது அபு சயீது சொன்னதாக சில நூல்களில் அவர் சேர்த்து சொல்கிறார். சில தடவை சொல்லும்போது இவரே சொல்கிறார், சில தடவை சொல்லும்போது அபு சயீதுல் குத்ரிங்கிற ஒரு சஹாபி இதை எனக்கு அறிவிச்சாங்கன்னு சேர்த்து சொல்கிறாரு. அப்போ ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள்லாம் ஆய்வு செஞ்சு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சஹாபி இடையில் சொருவி இருக்கிறாங்க, அபூ நல்தராங்கிறவருடைய அறிவிப்பு தான் இது என்பதற்கு பல அறிவிப்புகளை வைத்து நுணுக்கமான குறைபாடுகளை ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் வந்து இது வந்து சஹாபி சொல்லாத ஒரு அறிவிப்பு. அதுபோக அதில் உள்ள அந்த அறிவிப்பாளர்களை வந்தாங்கன்னா நம்பகமானவங்க தான். நம்பகமான அறிவிப்பாளர்களில் வந்து ஷியா கொள்கை உள்ளவங்கன்னு சிலர் இருப்பாங்க. அவங்க வந்து ஷியா சித்தாந்தத்துக்கு உடைய ஹதீஸ்களை ஏற்றுக்க மாட்டாங்க. ஷியாக்களை நம்ம ஏற்றுக்குருவோம். அறிவிப்பாளர்களில் ஷியாக்களாக இருந்தாலும் உண்மை சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா ஹதீஸில் ஏற்றுக்குருவோம். புகாரில் நிறைய ஷியாக்கள் ஹதீஸ் இருக்கிறது, முஸ்லீமில் இருக்கிறது. ஷியான்னு பார்க்க மாட்டாங்க, எந்த குரூப்புன்னு பார்க்க மாட்டாங்க, உண்மையாக இருப்பாரா நேர்மையாக இருப்பாரான்னு மட்டும் பார்ப்பாங்க. அந்த மாதிரியான வகையில் நல்ல ஆட்களாக இருந்தாலும் பொதுவாக ஒருத்தர் வந்து ஒரு தவறான கொள்கை உள்ளவராக இருந்து அந்த கொள்கை சார்ந்த ஒரு ஹதீஸை அறிவித்தார்னா ஏற்றுக்கிற மாட்டாங்க. இது ஷியாவுக்கு ஒரு கலருக்காக அறிவிக்கிற ஹதீஸு, ஷியா அவரும் ஷியாவாக இருக்கார், ஷியாவுக்கு சப்போர்ட் அறிவிச்சிருக்காருன்னு தள்ளிடுவாங்க. இதில் வரக்கூடிய ரெண்டு அறிவிப்பாளர்கள் வந்து நம்பகமானவங்களாக இருந்தாலும் அவங்க ஷியாவுக்கு ஒரு சார்பான ஒரு நிலையில் இருந்த ஒரு ஆளுக்குன்னு வருது. அப்போ இது ஷியாக்கள் தான் இது செஞ்சுருப்பாங்க. அபூபக்கர் பதவி ஆசை கேட்டு வாங்கினார் என்று சொல்வது என்னது, ஷியாக்கள் தான் செய்வாங்க அபூபக்கருக்கு. அதனால் இது உண்டாக்கப்பட்ட ஹதீஸ் தானே தவிர அவர் என்ன செய்யலை, அவர் கேட்கவே கிடையாது. அவர் அபு உமர் அறிவிக்கிற அந்த செய்திக்கு மாற்றமாக வர இருக்குது. அந்த சபையில் பதவி பிரமாணம் எடுக்கக்கூடிய நேரத்தில் அவர் அபூ உபைதாவையும் உமரையும் தான் சொன்னாரே தவிர தன்னை சொல்லவே இல்லை. எனக்கு கொடுங்கன்னு அவர் கேட்கவே இல்லை என்பதற்கு வேறு ஆதாரங்களும் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு செய்தி இருக்கிறது. இப்னு இஸ்ஹாக், அது சனதோட இப்னு இஸ்ஹாக் அவர்கள் ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர் வரிசையோடு அறிவிக்கிறாங்க. இது வந்து ஒரு அறைக்குள் நடந்த பையத். மதீனாவாசிகள் 50 பேர் அங்கே இருக்கலை. அது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா முக்கியமான தானே கூடுவாங்க. ஒரு கூடத்தில் கூடுவது யார் கூடுவாங்க, ஊரவே திரண்டு போயிருக்கு. சகீஃபத்து பனு சாயிதாங்கிற சமுதாய கூட்டத்தில் வச்சு இந்த பஞ்சாயத்து நடக்குது. முஹாஜிர்கள் பையத் செஞ்சுட்டாங்க, அன்சார் செஞ்சுட்டாங்கன்னா அதில் எவ்வளோ பேர் இருந்தாங்களோ அவங்கள செஞ்சுருப்பாங்க. அது அல்லாத மக்கள் வெளியே நிறைய இருப்பாங்க. ஒரு 5% கூட ஒரு சபையில் போய் கூட மாட்டாங்க. அப்போ அதிகமான மக்கள் என்ன செய்வாங்க, வெளியே இருப்பாங்க. அப்போ அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, அபூபக்கர் வந்து மக்கள்கிட்டையும் நம்ம பையத்து வாங்கணும், ஏற்றுக்கிறாங்களான்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செய்தி லம்மா பூய் அபூபக்கர் பையத் செஞ்ச உடனே சகீஃபான்னா அந்த சமுதாய கூடத்தில், இந்த பனு சாயிதாவுடைய கூடத்தில் வச்சு பையத்து செஞ்ச உடனே இப்போ காணல் கது மறுநாள் ஆன உடனே ஜலச அபூபக்கர் மெம்பரில் அபூபக்கர் உட்கார்றார். அடுத்த நாள் என்ன செய்கிறாரு, மக்கள்லாம் கூப்பிட்டு மெம்பரில் உட்காருதுன்னா அது பொதுமக்கள்லாம் வந்துடுவாங்க. ஒரு சபைக்குள்ளேன்னா பெருமக்கள் தான் இருப்பாங்க. அப்போ பொதுமக்கள்லாம் வரக்கூடிய இடத்துல போய் பள்ளியாசலில் உட்காந்து மஸ்ஜித் நபவியில் உட்காந்துட்டாங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்க போது அபூபக்கர் சொல்ல போகிறாருன்னு கூட்டம் கூடிடுவாங்க. அப்போ மக்கள்லாம் கூடின பிறகு மெம்பரில் உட்காந்துட்டார். உட்கார்ந்த உடனே அவர் பேசுறதுக்கு தான் உட்கார்றாரு. அவர் பேசுவதற்கு முன்னாடி உமர் அவர்கள் எந்திரிக்கிறாங்க.
காம உமர், உமர் வந்து எழுந்தார்கள். கல்லம கபல் அபுபக்கரின், அபுபக்கருக்கு முன்னாடி அவர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுகிறார்னா, இன்னல்லாஹ தஆலா அல்லாஹ் கது ஜமா அம்ரக்கும் அலா ஹைரிக்கும், உங்களுடைய இந்த அதிகாரத்தை உங்களில் சிறந்தவர் கையில் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். இவர் ஜனாதிபதி ஆயிட்டதுனால அதை சொல்கிறார். உங்களில் சிறந்த ஆள்கையில் தான் அல்லாஹ் இதை கொடுத்துருக்குறான். அவர் சாஹிபி ரசூலுல்லாஹி, அவர் ரசூலுல்லாவுடைய உற்ற தோழராக இருந்தார். ஒரு சாணி எசனைனி சுமாஃபில் காரி, குகையில் 2 பேரில் ஒருவராக அவரும் இருந்தார். குகையில் ரசூலுல்லாவோடு இருந்ததில் அவர் ஒரு ஆளாக இருந்தார். அதனால ஃபக்கூமு, நீங்கள்லாம் எழுந்து பாய் மக்களும் அவருக்கு பையத் செய்யுங்க. நீங்கள் ஒரு குழுவினர் முக்கிய பிரமுகர்கள் பையத்து மட்டும் பத்தாது, பிரமுகர்கள்லாம் இவர் தான் ஜனாதிபதினு சொல்லிட்டாங்க. பொதுமக்களாக இருக்க நீங்களும் என்ன செய்யணும், அதை ஏற்றுக்கிட்டு பையத் செய்யுங்கன்னு எதிர்க்கிறாங்களா அல்லது ஏற்றுக்கிறாங்களாங்கிறதுக்காக அவர் கேட்குறார். கேட்ட உடனே எல்லாரும் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, ஒருத்தர் விடாமல் யாராச்சும் ஒரு ஆள் வந்து நான் செய்ய மாட்டேன்னு சொல்லலை. வந்திருந்த அனைவரும் என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தராக வந்து அபூபக்கர்கிட்ட பையத்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி. இது 2வது பையத். முதல் பையத்து வந்து பிரமுகர்கள்ட்ட எடுத்த பையத். இந்த மாதிரி இப்போ ஒரு பையத்தை எடுக்கிறோன்னு வைங்களேன், ஒரு விஷயத்தை உறுதிமொழி எடுக்கிறோம். இவ்வளோ மொத்த முஸ்லீமும் அவ்வளோதான், உழுவர் தானே, இல்லை தானே, மண்ணடியில் உழுவர் தான் இருக்கிறோமா, இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ எல்லாரையும் கூப்பிடுங்க, அந்த விஷயத்தை பற்றி பேசுவோங்கும்போது அதில் ஒரு தடவை என்ன செய்கிறாரு அபூபக்கர், மக்களுடைய ஆதரவை வந்து திரும்ப பெறுறாரு. அப்போ தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. வெறுத்துக்கிட்டு ஆட்சியாளராக வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுடைய சப்போர்ட் இருக்காது, ஆட்சி நடத்த முடியாது. அதனால் அதையும் பார்க்குறோம். அதே ஹதீஸில் இவர் பேசி முடித்த உடனே அபூபக்கர் உரை நிகழ்த்துறார். என்ன உரைத்தார்னா, ஐயுஹன்னாஸ், மக்களே, அது உள்ளி தொலைக்கும், உங்கள் மீது நான் அதிகாரியாக ஆக்கப்பட்டுள்ளேன், ஜனாதிபதியாக ஆக்கப்பட்டுள்ளேன். ஓ லஸ்து பி ஹைரிக்கும், நான் உங்களோட சிறந்தவன் இல்லைன்னு. இது அபூபக்கருடைய கேரக்டர். உண்மையில் அவர் தான் சிறந்தவர். ஆனால் தன்னைத்தானே பெருமைப்படுத்துறது அவர்கிட்ட கிடையாது. நான் சிறந்தவன் இல்லை, எனக்கு தான் நீங்கள் ஆட்சியை தரணும்னு கேட்டார்னு அந்த ஹதீஸ் வந்துச்சு. அது பொய் என்பதற்கு இந்த ஹதீஸும் ஒரு ஆதாரமாக இருக்குது. இந்த ஹதீஸ் என்ன செய்யுதுன்னா, ஓ லஸ்து பி ஹைரிக்கும், நான் உங்களை விட சிறந்தவன்லாம் கிடையாது, என்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஃபைன் அஹ்சன்து, நான் அழகிய முறையில் ஆட்சி செய்தால் ஃபஅய்னூனி, எனக்கு நீங்கள் உதவுங்கள். ஒயின் அசத்து, நான் வந்து தவறாக ஆட்சி பண்ணேனே ஆனால் இப்போ கவ்விமூனி, என்னை சீர்படுத்துங்கள். நான் ஒழுங்காக ஆட்சி பண்ணேன்னா உதவி செய்யுங்க, நான் தப்பாக ஆட்சி பண்ணேன்னா சொல்லி இந்த மாதிரி தப்பாக பண்ணுறீங்க என்று எனக்கு சொல்லி என்னை சீர் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அஸ்ஸிதுக்கு அமானத்தும், உண்மை பேசுறது இருக்குல்ல, அதான் நாணயம். நாணயம்னால உண்மை பேசுகிறது தான். நீங்கள் பையத்து பண்ணிட்டீங்க, இதில் உண்மையாக இருக்கணும். நீங்கள் தான் தலைவர்னு இங்கே சொல்லிவிட்டு வெளியில் போய் வேறு வேலை பார்த்தீங்கன்னா அது வந்து மோசடியாக போயிடும். அதுக்கு தான் சொல்கிறாங்க, அஸ்ஸிதுக்கு அமானத்தும், உண்மை பேசுவது தான் நாணயம். ஒல் கிதுபு ஹியானத்தும், பொய் பேசுவது நம்பிக்கை துரோகம், மோசடி. அதனால் நீங்கள் எனக்கு வந்து பையத் செஞ்சதில் நீங்கள் தான் செஞ்சுருக்கிறீங்க, உண்மையாக இருந்தால் வெளியில் போய் வேறு மாதிரி மோசடி பண்ணக்கூடாது, கட்டுப்பட்டு நடக்கணும். அதே மாதிரி ஒல் லைஃப் ஃபீக்கும் கவியும் இந்தி, உங்களில் பலவீனமானவர் இருப்பீங்க. ஒரு பலவீனமானவருக்கும் ஒரு பலமானவருக்கும் வழக்கு வந்துருச்சு, அதை பற்றி பேசுகிறாங்க. உங்களில் பலவீனமான சிலர் இருப்பீங்க, கொஞ்சம் வலுவான பொருளாதார பலம் உள்ளவர், குழந்தை குட்டி பலம் உள்ளவர், சொந்த பந்தம் பலம் உள்ளவர், கோத்திர பலம் உள்ளவர்னு பலர் இருப்பீங்க. அல்லது எதுவும் இல்லாத ஒரு வீக்னஸான ஆளுக்கெல்லாம் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது வழக்கு கொண்டு வந்தால் நீங்கள் வந்து நான் பலவீனன்னு நீங்கள் பார்க்காதீங்க. பலவீனமான நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பலமானவர்கள். ஏனென்று கேட்டால் உங்களோட நான் இருக்கிறேன். அவங்கள்ட்ட வர அவங்களால் உங்களுக்கு அநீதிழைக்கப்பட்டால், பலமானவர்களால் உங்கள் பொருள் எடுக்கப்பட்டால், உங்களுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டால், உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் நம்ம பலவீனமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்களில் யார் பலவீனர்களோ கவியும் இந்தி, என்னிடத்தில் நீங்கள் வலிமையானவர்கள் தான். ஏன்னு கேட்டால் அதுக்குரிய அவர்கள் பலமானவர்கள் நினைக்கிறீங்கல்ல, அவங்கள பலவீனப்படுத்தி உங்களுக்குரிய நான் பெற்றுத்தருவேன் இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கிட்டாரு. ஒல் கவியு ஃபீக்கும் லைஃபன், உங்களில் பலமானவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறானே அவனை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்தவரை பலவீனமானவன். நம்ம வலுவான ஆள், நம்ம என்ன வேணாலும் செஞ்சிடலாம், ஏழைகள் சொத்து அபகரிச்சிடலாம்னு ஒருத்தர் நினச்சிட்டு வந்தான்னு சொன்னால் அவன் பலவீனமானவன். ஏன் அவனோட நான் நிற்க மாட்டேன். அவன் தெரிந்த அந்த இப்போ நியாயத்தை வாங்கி கொடுக்குற வரைக்கும் அவன் என்னை பொறுத்த வரைக்கும் பலவீனமானவன். நீங்கள் வந்து யாருக்கும் பலவீனர்களுடைய அநியாயம் செய்யப்படும், பலமானவங்களுக்கு தான் வந்து நியாயம் கிடைக்கும் நினச்சிடாதீங்க. ரசூல்லா காலத்தில் எப்படி உங்களுக்கு நியாயம் வழங்கப்பட்டுச்சோ அந்த மாதிரி வழங்குவேன் அப்படி சொல்கிறார். நீங்கள் பலவீனர்களில் வந்து உங்களை பலவீனம் என்று எந்த கோத்திரமும் உங்களை நசுக்காது. வலுவான ஆளுக்கு வந்து சாதாரண மக்களை நசுக்கிறதுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது, அதில் உறுதியாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க.
அதே மாதிரி லா ஏதோ கோமுன் அல் ஜிஹாத் பி சபீலில்லா, எந்த ஒரு சமுதாயம் அல்லாவின் பாதையில் ஜிஹாது செய்வதை விட்டு விடுகிறதோ இல்லா வரபகமுல்லாஹ் பிதுல்லி, அவங்களுக்கு அல்லாஹ் இழிவைத்தான் பரிசாக்குவான். அவங்க இழிவு படைத்து ஜிஹாதுன்னா அசத்தியத்தை எதுக்குன்னா எதிர்த்துடணும், உசுரை கொடுக்க சிலர் வரணும். அப்படி வரலைன்னு சொன்னால் அவங்களுக்கு இழிவைத்தான் அல்லாஹ் ஏற்படுத்துவான். உலா அப்படின்னு சொல்கிறாங்க. உலா தஷீவுல் ஃபாஹிஷத்து ஃபீ கௌமின் கத்து இல்லா அம்மகமுல்லாஹ் பில் பலா, எந்த ஒரு சமுதாயத்தில் அருவருக்கத்தை தக்க செயல்கள், அதாவது விபச்சாரம், ஓரின சேர்க்கை, இந்த மாதிரி ஆபாசங்கள் எந்த சமுதாயத்தில் அதிகமாக பரவி விடுகிறதோ அந்த சமுதாயத்தை சோதனைகளால் அல்லாஹ் பிடிப்பான். அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க, தீய செயல்களுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. அது தேவைப்பட்டால் ஜிஹாதுன்னா உயிரை கொடுக்க முடியாங்கங்கிறார். இன்னும் அடுத்த ஸ்டெப்பை அவர் அதான் எடுக்க போகிறார். ஜிஹாது அடுத்து எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டிய வேலை இருக்கிறதுனால தான் எந்த சமுதாயம் ஜிஹாதுக்கு சரியாக இல்லை, தயாராக இல்லையோ அவங்களுக்கு இழிவு தான் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அத்தீஊனி மா அத்தத்துல்லாஹ வ ரசூலஹு, அல்லாவுக்கும் ரசூலுக்கும் நான் கட்டுப்படும் வரை எனக்கு கட்டுப்படுங்கள். அத்தீஊனி எனக்கு கட்டுப்படுங்க. எப்போ கட்டுப்படுங்க? மா அத்தத்துல்லாஹ வ ரசூலஹு, அல்லா ரசூலுக்கு நான் கட்டுப்படும் காலமெல்லாம் எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். ஃபைதா அசைத்துல்லாஹ வரசூலஹு, அல்லா ரசூலுக்கு நான் மாறு செய்தால் ஃபலா தாஅத்த அலைக்கும் ஃபலா தாஅத்தலி அலைக்கும், எனக்கு நீங்கள் கட்டுப்பட அவசியம் கிடையாது. என் சொல்ல கேட்காதீங்க. அல்லா ரசூல் சொன்னதை கேட்டால் கேளுங்க, அதுக்கு மாற்றமாக நான் என்னத்தை செஞ்சேன்னா என்னை எதிர்த்துருங்க, எனக்கு நீங்கள் கட்டுப்படாதீங்கன்னு சொல்லி உரை நிகழ்த்துறாரு. சொல்லிட்டு தொழுக நேரமாச்சு, அதனால் கூமுனிலா சலாத்தி வாங்க தொழுவ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உரை நிகழ் முடிக்கிறார். அப்போ அபூபக்கர் அவர்கள் இந்த ஆட்சியை கேட்டு பெற்றார்னு சொல்கிறாங்கல்ல, அது இல்லை என்பதற்கு இந்த ஒரு சம்பவமும் அவர் என்ன மாதிரி அந்த ஆட்சியை கொண்டு போவார் என்பதற்கு இந்த ஒரு முதல் உரை, கன்னி உரைமாங்கல்ல, அந்த உரையில் டிக்ளேர் பண்ணிட்டார். நீதியான ஆட்சி தான், யாருக்கும் அநீதிலாம் கிடையாது. பலம் உள்ளவன், செல்வாக்கு உள்ளவன், அரசியல்வாதிக்கு சொந்தக்காரன், எனக்கு சொந்த, அந்த விளையாட்டுக்கு இடம் கிடையாது. அதுதான் மக்களுக்கு முக்கியமாக தேவை. ஒரு ஆட்சி எதுக்கு தேவை? வலிமையானவர்களிடமிருந்து பலவீனமானவர்களை காப்பாற்றுறதுக்கு தான் ஒரு ஆட்சி. யாருக்கும் அநீதி இழைக்காமல் காப்பாற்றுறதுக்கு தான் ஒரு ஆட்சி தேவைப்படும். அதில் நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும். இவ்வளவு பெரிய ஒரு குழப்பங்கள்லாம் ஏற்படும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரை பயன்படுத்தி கூட இவர் என்ன செய்யலாம், ஆட்சியை கோரலாம். ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண நேரத்தில் எழுதி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆயிஷா நாய் அறிவிக்கிற ஹதீஸ் முஸ்லீமில் வருது. அதாவது காலலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மர்லிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நோய், அந்த மரண நிலையில் கடைசி நோய் இருக்குல்ல, அந்த நோயின் போது என்னை அழைத்தார்கள் என்றதில் சொன்னார்கள். என்ன சொன்னாங்கன்னா, உதுவலி அபா பக்கரின் அபாக்க வஹாக்க, உன்னுடைய தகப்பனாரையும் அபுபக்கரையும் உன்னுடைய அண்ணனையும் கூப்பிடும், சகோதரனையும் கூப்பிடு. ஹத்தா அக்துப கித்தாபன், நான் ஒரு ஏடு எழுதி தரப்போகிறேன், ஒரு பத்திரம் ஒன்று உங்களுக்கு எழுதி தரப்போகிறேன். ஏன்னு கேட்டால் இன்னி அகாஃபு, நான் அஞ்சுகிறேன். ஐயத்தமன்னா முத்தமன்னி, ஒருத்தன் பேராசை பிடித்த ஒருவன் ஆசைப்பட்டு அவுலா நான் தான் சிறந்தவன் என்று சொல்லிவிடக்கூடாது. எனக்கு பிறகு நான் தான் சிறந்தவன் ஒருத்தன் வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் எழுதி தரப்போகிறேன். ஓ யபல்லாஹுல் முமினூன இல்ல அபாபக்கரின், அல்லாவும் மூமின்களும் அபூபக்கரை தவிர யாரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்படி எழுதி தர்றேங்கிறாங்க. அல்லாவும் மூமின்களும் அபூபக்கரை தவிர மற்ற யாரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று உங்களுக்கு ஒரு ஏட்டை எழுதி தருகிறேன் என்று சொல்லி ஆயிஷா நாயுடு தகப்பனாரையும் கூப்பிடுங்க, அண்ணனையும் கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. இதை அபூபக்கர் அழகாக பயன்படுத்தியிருக்கலாம். ரசூலுல்லாஹ் எழுதி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அப்பா நான் தான் சொல்லியிருக்கலாம். இதை பயன்படுத்தவே இல்லை. அந்த ஆட்சிக்கு மக்கள்கிட்ட நானா நீனான்னு பேச்சு வரும் பொழுது இவர் களத்தில் நிற்கவும் இல்லை. இவருக்காக உமர் தான் பேசினார். அப்படி பேசும் பொழுது கூட ரசூலுல்லாஹ்வே அவருக்கு எழுதி கொடுக்குற அளவுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தன் மகளை சாட்சியாக்கி செய்யலாம்ல. இந்த இம்மோள்கிட்ட கேளுங்க, அவர் கணவர் சொன்னாங்களே இல்லையான்னு கேளுங்கன்னா, அப்போ ரசூலுல்லாஹ்வை சாட்சியாக்கி கூட அந்த பதவியை எடுக்கலாம். அப்படி சொன்னால் அப்படி ஓகேன்னு இருப்பாங்க. அப்படி அவங்க பயன்படுத்தவே இல்லை. அதனால் இந்த பதவியை பொறுத்த வரைக்கும் அவர் மீது திணிக்கப்பட்டது தான். அவர் கடுகளை கூட என்ன செய்யலை, இதில் ஆசைப்படவில்லை என்பதற்கு இதுகளெல்லாம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு செய்தியும் பண்ணிக்கிறணும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண வேலையில் இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இதுவும் ஷியாக்கள் பரப்புறது தான். ஹதீஸு சரியானது, ஆனால் அதை தவறான ஒரு அர்த்தத்துக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், இதே மாதிரி முடியாமல் போகும்போது ஹலும்ம வாருங்கள் அக்துபுலக்கும் கிதாபன்,
உங்களுக்கு ஒரு ஏட்டில் நான் எழுதி தரப்போகிறேன், எழுதுவதற்கு ஏதாவது கொண்டு வாங்க, நான் எழுதி தரப்போகிறேன். என்ன எழுதி தரப்போகிறேன்? லா தொல்லில்லு பாதஹு, அதற்கு பிறகு நீங்கள் வழி தவறாமல் இருக்கக்கூடிய வகையில் நான் சில விஷயங்களை உங்களுக்கு எழுதி தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எழுதுவதற்குரியதை எழுதுவதற்குரிய பொருளை கேட்குறாங்க, ஒரு ஆளை வச்சு எழுதுறதுக்கு. அப்போ உமர் ரலியல்லாஹு பக்கத்தில் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ரசூல்லா முடியாமல் இருந்ததுனால நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ உமர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல்லாவுக்கு வந்து வேதனை, நோயுடைய வேதனை அவங்க ஜாஸ்தியாக இருக்குது, இந்த நேரத்தில் போய்கிட்டு எழுதித்தாங்க, அந்த வேலையில் யாரும் பண்ணாதீங்க. ரசூல்லா வந்து எழுதி தர்றேங்கிறதுக்கு ஒரு ஏடை நான் எழுதி தரப்போகிறேன், கொண்டு வாங்கன்னு கேட்குறாங்க. உமர் என்ன செய்கிறாருன்னா அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாரு? அது கலப அலைகில் வஜு, ரசூல்லாவுக்கு வந்து வேதனை ஜாஸ்தியாக இருக்கிறது, அதனால இந்த குமுல் குரான் வழி தவறாமல் இருக்கிறதுக்கு தான் எழுத போகிறாங்க. அதான் குரான் இருக்கிற மாதிரி என்ன எழுதி தர போகிறாங்க? இந்த குமுல் குரான் ஹஸ்முனா கிதாபுல்லா, உங்கள்கிட்ட குரான் இருக்கிறது, அல்லாவுடைய கிதாபு நமக்கு போதும், நேர்வழி பெறுவதற்குன்னு புதுசாக ஒன்று எழுதி தர வேண்டிய தேவையில்லை. எழுதப்பட்ட நிலையில் நமக்கு குரான் வந்து பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது, அதுவே நமக்கு போதும்னு சொல்லி என்ன செய்வார்? அவர் சொல்வார். யார்? உமர் சொல்வார். அப்போ இந்த குடும்பத்தில் உள்ளவங்களாம், குடும்பத்தாருன்னா அப்பாஸு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அந்த மாதிரி சொந்தக்காரங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா எழுதி தரத்தான் ரசூலுல்லாஹ் என்னமோ எழுதி தர போகிறாங்க, அதை எழுதி தருவதற்குரிய வேலையை செய்யணுங்கிறாங்க. செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தள்ளுமுள்ள அளவுக்கு ரசூலுல்லாஹ் வந்து வேதனையில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சஹாபாக்களில் சில பேர் என்ன செய்கிறாங்க? ரசூலுல்லாஹ் என்னமோ எழுதி தர்றேங்கிறாங்கல்ல, அதுக்குரிய ஏற்பாடை செய்யுங்கிறாங்க. சில ஆளுக்கு அது முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, மூச்சு கூட சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் எதுக்கு இந்த நேரத்தில் போட்டு அவங்களை தொந்தரவுப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி உமரோடு சேர்ந்து சிலர், உமர் மட்டும் இல்லை, உமர் அந்த பாயிண்ட் முதல்ல எடுத்து வச்சாரே தவிர அது உமர் என்ற ஒரு ஆளுடைய கருத்து கிடையாது, அதிகமான பேர் சேர்ந்துக்கிட்டது சொல்கிறாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னு கேட்டால், இந்த சத்தம் ஜாஸ்தியானவுடனே என்னிடத்தில் வந்து சண்டையெல்லாம் போடாதீங்க, என் பக்கத்தில் எல்லாம் தொலைஞ்சு வெளியே போயிருங்க, உத்தரவு யாரும் இருக்காதீங்கன்னு சொல்லி விரட்டிடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் முன்னாடி உட்காந்துட்டு என்ன செய்கிறீங்க? நீங்கள் கூச்சல் குழப்பம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறீங்க, அதனால் அனைவரும் வெளியேறி விடுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கங்கிற இந்த செய்தி புகாரியில் வந்து நிறைய இடத்துல இருக்குது. 114, 5669, 3053, 4431, 4432, 3168, 3366, இவ்வளவு இடங்கள்லையும் இருக்கிறது. அப்போ இதை வச்சு என்ன பாயிண்ட்டுக்கு இது சொல்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலிக்கு எழுதி கொடுக்க நினச்சாங்க. இது உமர் வந்து கண்டுபிடிச்சி, ஆட்சி எனக்கு பிறகு ஆட்சி யாருக்கு தான்? அலிதான். இதை எழுதி கொடுக்கறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் வந்து ஒரு பேப்பரை கேட்டாங்க. பேப்பருங்கிற அந்த காலத்தில் என்ன இருக்குமோ அதை கேட்டாங்க. இவர் உமர் குறுக்க நினைச்சிட்டாரு, தடுத்துட்டாரு, இந்த ஆளுக்கு வந்து அவரை வரவிடாமல் ஆக்கிட்டாங்கன்னு இந்த ஹதீஸ் வந்து அந்த விஷயத்தை சொல்வதாக இதை வச்சுக்கிட்டு தான் அவருக்கு தான் ஆட்சிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு யார் ஆட்சிக்கு வரணும்? அலி தான் வரணும். ஏன்னு கேட்டால் கடைசி விருப்பம் ரசூலுல்லாஹ்வுக்கு தான் இருந்துச்சு, அதை எழுதி தர்றதுக்கு தானே கேட்டாங்க, ஏன் எழுதி தர விடாமல் தடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் கிடைக்க வேண்டிய ஆட்சியை பறித்து கொண்டார்கள்ங்கிறது அடிப்படை இந்த ஹதீஸில் தான் ஷியாவை நிறுவப்படுது. ஷியா கொள்கை நிறுவப்படுறது எதில் நிறுவப்படுதுன்னா, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் எழுதி கொடுக்குறதா இருந்தாங்க, எழுதி கொடுக்குறத கெடுத்து நினைஞ்சிட்டாங்க, இவங்க வந்து குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அபூபக்கர் உமர் ஆட்சியை பிடிச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு வாதத்துக்கு இதை சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க கருத்துக்கு ஒன்றுமே இல்லை. அதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி எழுதி தர்றேன்டாங்க. ஆயிஷா நாய்க்கு சொல்லும்போது என்ன சொன்னாங்க? அபூபக்கரை தான் எழுதி தருவேன்னு பேரை சொல்லி ஆட்சிக்கு எழுதி தர்றேன்டாங்க. இந்த முதல்ல ஒரு ஹதீஸ் பார்த்தோம்ல முஸ்லீமில், அதில் என்ன வருதுன்னா, உங்கள் தந்தையை கூப்பிடு, உங்கள் அண்ணனை கூப்பிடு, நான் எழுதி தர போகிறேன், அல்லாவும் மூமின்களும் அபூபக்கரை தவிர யாரை ஏற்றுக்கிற மாட்டோம்னு எழுதி தர்றேன் அப்படின்னு சொன்னது வந்து ஆட்சிக்கு நல்லா விளங்குது. ஆட்சி பொறுப்பு அவருக்கு தான்ங்கிறது அதைத்தான் எழுதி தர்றதா சொன்னாங்கன்னு அந்த ஹதீஸ் தெளிவாக சொல்லுது. இந்த ஹதீஸில் என்ன வருது? நான் எழுதி தரேன்னு மட்டும் சொல்லலை. எப்படி சொல்கிறாங்க? அக்துபுலக்கும் கிதாபன் லா தொல்லில்லு பாதஹு, எனக்கு பிறகு நீங்கள் வழி தவறாமல் இருக்கக்கூடிய ஒரு செய்தி எழுதி தர்றேன். வழி தவறுறது அதாவது கொள்கை சம்பந்தமான வழி தவறி விடாமல் இருப்பதற்கு மார்க்க சம்பந்தமாக என்னென்ன மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளணுங்கிற போதனையை சொல்லுது. இதில் என்ன வருது? ஒரு போதனையை சொல்வதற்கு தான் இதில் கேட்குறாங்களே தவிர ஒரு ஆளுக்கு பதவியை கொடுக்கறதுங்கிற விஷயம் வரல. அதுக்கு தான் உமர் என்ன செய்வார்னா, நம்மகிட்ட குரான் இருக்கேன் பாரு, அவர் எது சொல்கிறார்? இந்த குரான் புதுசாக என்ன எழுதி தர போகிறாங்க, நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க, அப்போ நம்மகிட்ட குரான் இருக்கிறது, அல்லாஹ் ஹஸ்புனா கிதாபுல்லா,
அல்லாஹ்வுடைய கிதாபு போதும், அவங்கள கடைசி நேரத்தில் அவங்கள போட்டு கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்கள தொல்லைப்படுத்தாதீங்க அப்படின்னு அவர் சொன்னது வந்து, அப்போ என்ன கான்செப்டில் சொன்னால் இந்த பதில் அவர் சொல்லியிருப்பார். ஒரு ஆளுக்கு எழுதி கொடுக்க போகிறேன்னு சொன்னால் அதுக்கு எங்கள்கிட்ட கிதாபுல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட குரான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? எங்கள்கிட்ட குரான் நம்மள்கிட்ட தான் குரான் இருக்குது, அதில் எல்லாமே இருக்குதே. நம்ம தான் வழி தவறாத இருக்கிறக்கூடிய போதனைகள்லாம் முழுமையாக்கி தந்துட்டாங்களே, மறையாம போட்டு அவங்கள்ட்ட போய் தொந்தரவு பண்ணுறீங்கன்னு கேட்டதாக இருந்தால், அப்போ ரசூலுல்லாஹ் எழுதி தருவதாக சொன்னது எதை பற்றியது இல்லை? தனக்கு பிறகு ஆட்சிக்கு யார் வரணுங்கிறத பற்றின செய்தி இது இல்லை. அவங்க எழுதித்தர நினச்சது என்னன்னு கேட்டால், ஏதோ மார்க்க சம்பந்தமாக குரான் ஹதீஸை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்னு எழுதி தந்திருப்பாங்க. அது எழுதி கொடுங்கன்னு கொடுத்தோம்னா, இது வரைக்கும் இந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் இறுதி பேர்வில் என்ன சொன்னாங்களோ அதைத்தானே வழி தவறாமல் இருக்கிறது. வழி தவறாமல் இருக்கிறதுனா வகையை மட்டும் பின்பற்றுங்கன்னு எழுதி தந்திருப்பாங்க. அது தராட்டாலும் குரானில் இருக்குது. அந்த மொத்த சாராம்சத்தை தான் ரிப்பீட்டு தான் பண்ணி எழுதி தர முடியுமே தவிர புதுசாக ஒரு விஷயத்தை கொள்கையை சொல்ல போகிறது கிடையாது. இது வரைக்கும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் சொன்னதை கேட்கணும், ரசூல் சொன்னதை கேட்கணும், அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல் இதான்னு தான் எழுதி தருப்பாங்க. விட்டுருந்தா இந்த மாதிரி கான்செப்ட் தான் எழுதி தந்திருப்பாங்களே தவிர, எனக்கு பிறகு அழியை கொண்டே வைங்க, அழிக்கு பிறகு கொண்டே வைங்க அந்தையா சொல்கிறாங்க. அதில் வந்து வழிதவறுதலுக்கு என்ன இருக்குது, வழிகாட்டுதலுக்கு என்ன இருக்குது? அதுக்கு நிர்வாக சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதனால் இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அது சொன்னாங்கன்ற இதில் அதை பற்றி பேசலப்பா. ஆனால் ஆயிஷா நாயுடைய ஹதீஸ் அதை பற்றியே பேசுது. ஆயிஷா நாய் அறிவிக்கிற அந்த ஹதீஸில் என்ன வருது? நான் அபூபக்கர் தான் அடுத்த தலைவர்னு எழுத்தர்றேங்கிறாங்க. அபூபக்கரை தவிர அல்லாவும் ஒத்துக்கிற மாட்டான், அல்லாவே முடிவு எடுத்துட்டாண்டா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல நிப்பாட்டுறாங்க. யஅபல்லாஹுல் மூமினூன் இல்லா அபூபக்கர். அபூபக்கரை தவிர யாரையும் அல்லாஹ் மறுக்கிறான், மூமின்கள் மறுக்கிறார்கள். அதனால அடுத்து இன்னொருத்தன் வந்து நான் தான் சிறந்தவன் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வசதியில். ஆனால் அவுலா நான் தான் சிறந்தவன் என்று நாளைக்கு ஒருத்தன் வந்துடக்கூடாது என்பதற்கு நான் எழுதி தர்றேங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி தரணும்னு இருந்தால் அபூபக்கருக்கு தான் எழுதி கொடுக்க நினச்சாங்க. அவங்க எழுதி கொடுக்க ஏதாவது ஆட்சி தலைமைக்கு யாருக்காவது எழுதி கொடுத்துட்டு போகணும் என்று நினைத்திருந்தார்களே, ஆனால் அபூபக்கருக்கு தான் எழுதி கொடுக்க நினைத்தார்களே தவிர அலிக்கு எழுதி கொடுக்க நினைக்கல. அதுக்கு நீங்கள் காட்டுற ஆதாரம் வந்து அதை பற்றி பேசவே இல்லை. இதுக்கு காட்டுற ஆதாரம் அதை பற்றியே பேசுது. ஆயிஷா நாய் அறிவிக்கிற ஹதீஸ் வந்து ஆட்சியை பற்றியே பேசுது. இவர் அது இந்த ஹதீஸ் இருக்குல்ல, புகாரில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து ஆட்சியை பற்றி பேசலை. கிதாபன் லா துலில்லு பஅதஹு, நீங்கள் வழிதவறி போகாமல் இருப்பதற்குரிய ஒரு கிதாபை எழுதி தர போகிறேன். வழி தவறாமல் இருக்கிறதுன்னு என்னது? கொள்கை தானே. ஒரு கொள்கையை சொல்ல போகிறேன், கொள்கை எழுதி தர போகிறேன். கொள்கை என்ன புதுசாக வரப்போகுது? அதனால உமர் என்ன செய்கிறாரு? அதான் கொள்கையெல்லாம் சொல்லிவிட்டாங்களா, மர என்ன குரானில் இருக்குது, நமக்கு எல்லாமே தெளிவாக இருக்குது. மர என்ன புதுசாக என்னத்தை இருக்குது? அவங்க அதனை கஷ்டப்படுற நேரத்தில் உங்களை தொல்லைப்படுத்துகிற மாதிரி வேறு இருக்குது, அதை படுத்தாதீங்க. அதாவது நினைவூட்டலாகத்தான் அதில் இருக்குமே தவிர புது விஷயமாக இருக்காதுன்னு அதிகமான மக்கள் நினச்சாங்க. அவங்க சிரமப்படுற நேரத்தில் இதையும் போட்டு நமக்கு தான் இல்லை தெளிவாக இருக்குது, குரானை தந்துட்டாங்க, வகையில் எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க. அதனால் இது வந்து அவங்க அந்த ஷியாக்களுடைய அந்த வாதத்துக்கு இதில் இடம் கிடையாது. இந்த ஹதீஸை எடுத்து இதுலேயும் இருக்கிறது, அவங்களுடைய கிதாபுகள்லையும் இந்த ஹதீஸை முக்கியத்துவப்படுத்தி எழுதுவாங்க. ஷியாக்களுடைய நூல்களில் இந்த ஹதீஸை முக்கியத்துவப்படுத்தி எழுதுவாங்க. அபூபக்கர் உரை நிகழ்த்துறாங்க. இது ஜுஹுதுங்கிற கிதாபு அபூதாவுதுடைய, அவங்க அபூதாவுது ஜுஹுதுன்னு ஒரு கிதாப் எழுதியிருக்காரு. அதில் வந்து ஜுஹுதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அதாவது உலக பற்றின்மை, உலகத்தில் பற்று இல்லாதவர்கள் அந்த அர்த்தத்தில் உள்ள ஹதீஸுகளையா தொகுத்து ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார். இந்த உலகத்தை பெருசாக எடுத்துக்கிறாத ஆளுக்கு இருப்பாங்கள்ல, அது மாதிரியான தகவலை எழுதுவதற்காக உள்ள கிதாப். அதுலேயும் சனதோடு எழுதுகிறாரு. இது ஆதாரபூர்வமான சனது. இந்த ஜுஹூதில் வந்து இப்போ சொல்லக்கூடியது வந்து கைஸுங்கிற சஹாபி அறிவிக்கிறாரு. தாபிய ஹத்தபன அபூபக்கர் எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். உரையில் சொன்னார்கள், ப்ளஸ்துவி ஹைரிக்கும், நான் வந்து உங்களில் சிறந்தவன் கிடையாது. ஃபைன் அன அஹ்சன்து ஃபஐனூனி, நான் அழகான முறையில் ஆட்சி நடத்தினால் எனக்கு உதவி செய்யுங்கள். ஒயின் அன அசத்து, நான் வந்து தப்பாக ஆட்சி செஞ்சேனையானால் ஃபசத்திதூனி, என்னை சீர்படுத்துங்கள். ஃபைன்னலி சைத்தானன் ஏத்தரினி, என்னையும் கெடுக்கக்கூடிய சைத்தான் இருக்கிறான். நான் மனுஷன்தான், என்னையும் கெடுத்து விடுவதற்குரிய சைத்தான் இருக்கிறான். அதனால் என்ன செய்யுங்க, நீங்கள் என்னுடைய ஆட்சியில் நீங்கள் குறை கண்டால் எனக்கு சுட்டி காட்டுங்க. நான் வந்து உங்களை விட நான் மேலானவனாக நினைக்கவே இல்லை என்று இந்த உலகப்பற்ற உதர்ன மாதிரி அவர் பேசுனதுனால தான் அந்த தலைப்பில் இந்த கிதாபில் கொண்டு சேர்த்துருக்காரு. அப்போ அவருடைய செய்தியை பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்சிக்கு ஆசைப்பட்டவர் கிடையாது. அவர் இன்னும் சுமத்தப்பட்டுருச்சுங்கிற எதுக்கு திருப்பி சொல்லணும்னு கேட்டால், இதை தான் இந்த ஷியாக்கள் அபூபக்கரை பற்றி விமர்சிக்கும் பொழுது இதை ஒரு குறையாக குற்றச்சாட்டாக சொல்லுவாங்க. அதுக்காக வேண்டி அடுத்ததாக என்னென்னு கேட்டால், இப்போ அந்த சாது இப்னு உபாதாங்கிறவரை என்ன செய்யலை,
அவர் ஆட்சியை ஒத்துக்கிறல, ஹலீஃபா ஒத்துக்கிறல மற்ற அலியை ஒத்துக்கிறல, சுபைர் ஒத்துக்கிறல, அதை பிறகு பார்ப்போம். இந்த சாத் இப்னு உபாதா வந்து ஏற்றுக்கிறலன்னு சொன்னவுடனே அவர் ஒதுங்கி என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டால், ஊரில் செல்வாக்கு இல்லை, ஒரு மதிப்பில்லாமல் போய் சிரியாவுக்கு போயிட்டார். மதீனா விட்டே கடந்து போய் நினைச்சிட்டாரு. மதிப்பில்லாமல் போகணும், ஊரில் யார் மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு என்ன செய்வோம், அவர் ஒதுங்கி அது பாட்டுக்கு போயிட்டார். போய் சிரியாவில் தான் அவர் உமர் ஆட்சியில் தான் அவர் இறந்து போகிறார். அபூபக்கர் ஆட்சி வரைக்கும் ஹயாத்தாக இருந்தார். எதுலையும் இன்வால்மெண்ட் இல்லை. அவர் எதிரையும் எதிர்த்து புரட்சியும் பண்ணலை, ஊருக்குள்ளே இருந்தோம்னு சொன்னால் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம், ஊரை விட்டு நம்ம வேறு பக்கம் போயிடுவோம்னு சொல்லிட்டு சிரியாவுக்கு போயிட்டார். ஆனால் அந்த நம்ம ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, வரலாற்றில் நம்ம சுன்னத்து ஜமாத்தில் உள்ளவங்களே இருக்கிறது அல்லாதவங்கள இவரை வந்து ரொம்ப சகட்டு மேனிக்கு பதவி ஆசை பிடிச்சவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இது இயற்கையாக வர்றதான ஒரு இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த இடம் காலியாக இருக்குது, நம்மளும் ஆசைப்படுறோம் அப்படின்னு ஆசைப்பட்டது பெரிய தப்பு கிடையாது. அவர் ஆசைப்பட்டு ஓட்டில் ஜெயிக்கலைன்னு கூட அவர் அதுக்கு பிறகு கிளர்ச்சி பண்ணி ஒரு படையை திரட்டிக்கிட்டு போய் ஆட்சிக்கு ஏதாவது குடைச்சல் கொடுத்தா அவர் என்ன செய்யலாம், குறை சொல்லலாம். அவர் ஏற்றுக்கல, எனக்கு நீங்கள் சரி பண்ணிட்டீங்க, எனக்கு மனசு கேட்கலன்னு ஆசைப்பட்டிருக்காரு. அவர் பையத்து செஞ்சுருக்கலாம், அது செய்யலை. பையத்து செய்யலைங்கிற ஒரு தவறு செஞ்சுட்டா கூட அதுக்கு பிறகு என்ன செஞ்சார், அந்த ஆட்சிக்கு எதிர்ப்பு ஒன்றும் செய்யாமல் பொதுங்கி போயிட்டார். ஆனால் அவரை பற்றி கூட குறை சொல்கிறதுனால அவருடைய செய்திகள் நம்ம பார்த்துக்கிறணும். என்னன்னு கேட்டால், அவர் வந்து அந்த 12 பேரில் ஒரு ஆள், சாதாரண ஆள் கிடையாது. சாத் இப்னு உபாதாங்கிறவர் ரசூலுல்லாஹ் 12 பேரை நான் நியமிப்பாங்கள்ல அக்கபாவில், மதீனாவிலேருந்து வந்து சந்திக்கும் பொழுது 70 பேர் சந்திப்பாங்க. அதில் என்ன செய்வாங்க, ஒரு 12 பேரை நியமித்து இந்த 12 பேர் தான் உங்களுக்கு பொறுப்பாளராக இருப்பாங்கன்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் கஷ்டமான ரசூலுல்லாஹ் வருவதற்கு அடித்தளம் போட்டு வரவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருவதற்கு அடித்தளம் போட்டதில் முக்கியமான ஆள் யார், சாது. அதனால் தனக்கு ஒரு உரிமை இருக்குன்னு நினச்சார் அவர். அந்த மாதிரி தியாகம் பண்ணதுங்கிற விஷயம். அது மாதிரி பத்ர் போருக்கு எல்லாம் தயங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது நாங்கள் இருந்து பார்த்துக்குறோன்னு சொல்லி நினைஞ்சார் சொன்ன பிறகு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அவர் பத்ரில் அவர் கலந்துக்கிறல. ஆனால் என்ன செஞ்சார், ஊரில் உட்காந்துக்கிட்டே எனக்கு ஏழாமல் போச்சு அப்படின்னு சொல்லி வீடு வீடாக போய் எல்லாரையும் பத்ர் போருக்கு என்ன செஞ்சார், அனுப்புனார். அவர் பத்ருக்கு நாங்கள் வரணும்னு சொன்ன பிறகு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு அவருக்கு திடீர்னு. அதை தவிர பத்ரை தவிர அனைத்துலேயும் கலந்து கொண்டு வரும். உஹதிலிருந்து ஹந்தக்லேருந்து எந்த ஒரு இஸ்லாமிய போர்லையும் அவர் என்ன செய்யலை, பின்வாங்கினவர் கிடையாது. அதனால் அவருக்கு நம்ம துவா தான் செய்யணும். அவர் வந்து பெரிய துரோகி மாதிரிலாம் என்ன செஞ்சிடக்கூடாது, சித்தரிக்கக்கூடாது. அவரை பற்றி உள்ள ஒரே ஒரு குறைபாடான ஒரு செய்தி சொல்வதாக இருந்தால், ஆயிஷா நாயின் மீது ஒரு அவதூறு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அவதூறு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நாள் வந்து அன்சார்கள் முஹாஜிர்கள்லாம் கூட்டி வைத்து கொண்டு அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த பயணத்தில் வந்தாங்கல்ல ஆயிஷா நாயகி, அந்த இதில் சஃப்வானுக்கு பின்னாடி ஒட்டகத்தில் வருவாங்கள்ல, அதை மட்டும் வச்சு அவங்க பேசலை. அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மதீனாவில் இருக்கும்போதே ஆயிஷாவுக்கும் அவருக்கும் தொடர் இப்படி அந்த மதீனாவில் இருக்கும்போதேன்னு கதைகளை நிறைய சொறி விட்டு ரொம்ப இழிவுபடுத்தக்கூடிய வகையில் பேசி அந்த ஒரு சம்பவத்தை மட்டும் பேசினவர்கள் சில பேர் நினைச்சாங்க முனாஃபிக்குகள்னால் இதெல்லாம் வந்து ப்ரீ பிளான் பண்ணி போயிருக்கிறாங்க. அவர் அடிக்கடி அவர் சஃப்வான் வந்து என்ன செய்வார், ஆயிஷா அப்போ வீட்டில் போய் பார்ப்பார், அப்படி இப்படின்லாம் பேசுனது செய்து ரசூலுல்லாஹ்க்கு வருது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எனக்கு நியாயம் தீர்க்க யார் இருக்கிறீர்கள், அன்சாரியெல்லாம் கூப்பிட்றாங்க. முனாஃபிக்காக இருக்கிறவங்க அன்சாரியை சேர்ந்தால் தான், அன்சாரின்னு உதவி செஞ்சால் இல்லை, மதீனா வாசி தான். ஒன்று வந்து ஹவுஸு கூட்டத்தில் உள்ளவனாக இருப்பான், இல்லாட்டி ஹசரஜ் உள்ளவனாக இருப்பான். அப்போ இவங்க தான் முனாஃபிக்காக இருந்தாங்க, முஸ்லாத்தில் இருக்கிறவங்க நடிச்சுக்கிட்டு கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அதனால ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், என் குடும்பத்தான மனைவி சொல்கிறாங்க, என் மனைவி சம்பந்தமாக ஒருவன் தொல்லைப்படுத்துவ செய்தி எனக்கு கிடைக்கிறது, எனக்கு அதை சகித்து கொள்ள இயலலை. அதனால் வந்து நான் என் மனைவியின் மீது பற்றி நல்ல எண்ணம் தான் வைத்திருக்கிறேன். எந்த மனிதரை பற்றி பேசுகிறார்களோ, பேரை சொல்லலை, சஃப்வானை பற்றி பேசுனாங்க, எந்த மனிதரை பற்றி பேசுகிறார்களோ அந்த மனிதரையும் நான் நல்லவராகத்தான் நான் நினைக்கிறேன். நான் இருக்கும்போதே தவிர என் வீட்டுக்கு வந்து அவர் வந்ததே இல்லை. நான் வீட்டில் மனைவியோடு இருக்கும் பொழுது நான் இல்லாத ஒரு நேரத்தில் கூட அவர் என்னுடைய வீட்டுக்கு கூட வந்தது கிடையாது. நான் இருக்கும்போது என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்காரே தவிர நான் இல்லாமல் வரல. இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது அவங்கள அடக்கி வைங்கிறாங்க. இந்த இனத்துக்காரங்களனால இந்த ஒன்று வந்து ஹவுஸு கூட்டமாக இருப்பாங்க, இல்லாட்டி ஹஸ்ரஜ் கூட்டமாக இருப்பாங்க. இப்படி பேசுகிறவங்க யாருன்னு பார்த்து நீங்கள் கொஞ்சம் அடக்கி வைங்க, எனக்கு ரொம்ப தொல்லைப்படுத்துகிறாங்கன்ற ரசூலுல்லாஹ் வந்து அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே சாத் இப்னு முஆத் உபாதா, இவர் பேர் சாத் இப்னு உபாதா, சாத் இப்னு முஆதுங்கிறவர் வந்து முந்தைய சொல்லியிருக்கிறோம், அவருடைய அரசுலாம் செலுத்து போச்சுன்னு சொன்னோம்ல, ஹந்தக்கு போரில் அந்த காயப்பட்டு இறந்து போனவர். அவர் வந்து ஹவுஸுங்கிற கூட்டத்துக்கு தலைவர்.
இவர் ஹஸ்ரஜுக்கு தலைவர். சாதுபுன் உபாதாங்கிறவர் வந்து ஹஸ்ரஜ் கூட்டம், சாதுபுன் முஆதுங்கிறவர் அவுசு கூட்டம். அவர் எந்திரிச்சு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் சொல்லக்கூடிய ஆள் எங்கள் அவுசு கூட்டத்தினை இருந்தால் சொல்லுங்கள், தலையை சீவிடுறோம். அவன் எங்கள் அவுசு கூட்டமாக மட்டும் இருக்கட்டும், இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறவன் எங்கள் கூட்டமாக இருந்தால் நாங்கள் செஞ்சிடறோம், நாங்கள் கொண்டு விடுவோண்ணே. ஆனால் அவன் ஹஸ்ரஜ் கூட்டமாக இருந்தான்னா நீங்கள் சொல்லுங்கள், அவனையும் நாங்கள் கொள்கிறோம் அப்படிங்கிறார். ஆனால் அவர் அப்படி சொல்லக்கூடாது. அவங்க ஹஸ்ரஜ் கூட்டமாக இருந்தால் ஹஸ்ரஜிக்காரங்க செய்யட்டும்னு சொல்லணும். இவர் என்ன செய்கிறாரு, ஹஸ்ரஜி கூட்டத்தினர்களாக இருப்பார்களே ஆனால் நீங்கள் உத்தரவிடுங்க, அவங்களே நாங்கள் கொள்கிறோங்கிறாரு. அப்போ இவருக்கு சரியான கோபம் வந்துருச்சு சாது இப்னு உபாதாவுக்கு. நீ எப்படி எங்கால கொள்ளுவேன்? அவங்க அந்த 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 அடிப்படைலாம் பார்ப்பாங்க. கொள்கிற பிரச்சனை இல்லை, எங்களில் உள்ளவனாக இருந்தால் நாங்கள் கொள்வோன்னு சொல்லு, எங்கள்கிட்ட அந்த பொறுப்பை விடு, எங்களில் உள்ள ஆளுக்குள்ள நீ யார்? அந்தந்த கோத்திரத்துக்காரன் தான் அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், நீ என்ன எங்களுக்கு கொடுக்குறன்னு சொல்லி இவர் என்ன செய்கிறாரு, நீ எங்களுக்கு கொன்றுவியா, எங்கால வந்து நீ கொன்றுவியான்னு இப்படி சண்டைக்கு போயிடுறாரு. ரசூலுல்லாஹ் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, பயங்கர சண்டை அடிதடியெல்லாம் நடக்குது, கைகளை போரைக்கும் நடந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அங்கே உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஆயிஷா நாயகி இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது, இந்த நல்ல மனுஷன்தான் இவர் ஏன்னா குழம்பிட்டார் இந்த இடத்துலங்கிறாங்க. இந்த செய்தியை அறிவிக்கிற ஆயிஷா நாயகியை, இந்த சாது இப்னு உபாதா நல்ல ஆள் தான், அவர் ஏன் இந்த மாதிரி அவர் குழம்பிட்டாருன்னு அவருக்கு தப்பான விமர்சனத்தை ஆயிஷா நாயகி அவங்க சம்மந்தப்பட்டதில்ல. ஆனால் அவர் ஆயிஷா நாயகி விஷயத்துக்காக அவர் பேசலை. அவர் பேசின எதுக்குன்னு கேட்டால், எங்கள் கோத்திரத்தில் உள்ளவனை நாங்கள் தண்டிப்போம், ஓங்கோத்திரத்தை உள்ளவனை கொள்ளுவேன்னு சொன்னால் அது உனக்கு உரிமை இருக்குது. எங்கள் ஹவுஸு ஹஸ்ரஜாக இருந்தால் ஹஸ்ரஜுக்காரங்கள்ட்ட கொடுங்க அந்த முடிவுன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாமல் எங்கள் இனத்துக்குள்ளே நுழைஞ்சு நீ தண்டிப்பான்டா, எப்படி நீ தண்டிப்ப, நீ கொண்டுருவியா, இப்படின்னு பஞ்சாயத்து அப்படி போச்சு. நீ கொள்ளுவியா நான் கொள்ளுவியான்னு பெரிய தகராறாகி போய் என்னாச்சுன்னு கேட்டால், அந்த முனாஃபிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இவருன்னு அவரை பற்றி அந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த ஒரு சம்பவத்தில் அவர் ஹவுஸு ஹஜரத்து லோக்கலில் உங்கள்ட்ட எதிர்ப்பு இருக்கும்ல, 2 கோத்திரத்தாக இருக்குது, அந்த பகையினால் இவருடைய இந்த வார்த்தைக்கு இப்படி பதிலடி கொடுத்துட்டார். இதுதான் அவர்கிட்ட காணுகிற ஒரு குறையை நீங்கள் பார்க்கலாம் அவருடைய மொத்த வாழ்க்கையில். அது கூட குறை கிடையாது கேட்டால், இவர் அந்த வார்த்தையை சொல்லும்போது கோத்திரங்கிற அடிப்படையில் வாழ்ந்தவங்களுக்கு இப்படியான ஒரு எண்ணம் வரத்தான் செய்யும். இந்த சம்பவம் புகாரியில் 2661வது ஹதீஸில் இருக்கிறது. இது ரசூலுல்லாஹ் மெம்பரில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த 2 கூட்டத்தாரும் அடிச்சுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டி, என்ன விஷயம், ஆயிஷா மேட்ரு கிடையாது, எங்கால நீ கொன்றுவியா அப்படிங்கிற ஒரு விஷயமாக சண்டை போயிடுச்சுங்கிறத பார்க்குறோம். அதனால இந்த சாது இப்னு உபாதா பையத்து செய்யலைங்கிறது அவர் தவறான இஜ்திஹாதில் செஞ்ச ஒரு முடிவு, அவ்வளோதானே தவிர பெரிய ஒரு மோசமான ஒரு ஆடெல்லாம் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சாது இப்னு உபாதா அவர்களை பல இடங்களில் அவரை முன்னிலைப்படுத்தியிருக்கிறாங்க, அவர் முக்கியத்துவப்படுத்தியிருக்காங்க. அவங்க வாழ்ந்தபோது அவர் ஒரு சாதாரண ஒரு ஆள் மாதிரி கருதலை, அவருக்குரிய அந்தஸ்து அவருக்குரிய மரியாதையெல்லாம் கொடுத்து எல்லா விஷயங்கள்லையும் அவருடைய ஒரு முக்கியத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கிய ஒரு ஆளாகத்தான் யார் இருந்தது, அந்த சாது இப்னு உபாதா இருந்தார். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் நிறைய சம்பவங்கள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளைக்கு அதாவது அவங்க மகள் அனுப்புவாங்க, ஒரு ஆள் அனுப்புவாங்க, என்னுடைய மகனுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது, நீங்கள் உடனே பார்க்க வரணும் அப்படின்னோடனே என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் உடனே பார்க்க வரும்போது இவர் கூட்டிகிட்டு தான் போவாங்க. பாப்பா சாது போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நோயை விசாரிக்க போனால் கூட அவர் அழைச்சிக்கிட்டு போனாங்க அப்படிங்கிற செய்தி புகாரில் 1284வது ஹதீஸாக இருக்கிறது. இவர் என்ன பங்கெடுப்பு செஞ்சாருங்கிற நம்ம என்ன கூடுதலாக அறிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி இதை சொல்கிறேன்னு சொல்ல அந்த நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பையத்து செய்ததில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னும் சில சஹாபாக்களும் அலியின் சார்பாக சேர்ந்து கொண்டு அவங்க பையத்து செய்யலை. தனித்தனியாக முடிவெடுத்து அவங்க பையத் செய்யாமல் இருக்கலை. அலிக்கு சப்போர்ட்டாக அலி தான் ஆட்சிக்கு வரணும் தகுதியானவர் என்று கருதி அந்த ஒரு குழுவாக என்ன செய்யலை, சில பேர் பையத்து செய்யாமல் இருந்தார்கள். பிறகு ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பையத்து செய்கிறாங்க. இந்த விவரங்களை நம்ம விவரமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த இடத்துல தான் நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கிறது. இதில் தான் இந்த ஷியாக்கள்ங்கிற அந்த பிரிவு உண்டானதும் அந்த ஷியா கொள்கையில் திணிக்கப்பட்டதற்கும் பேசிக்காக இருந்ததை இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்பட்ட விஷயந்தான். அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அபூபக்கர் ஆட்சிக்கு வந்த உடனே 6 மாத காலம் அவங்க பையத்து செய்யலை, எதிர்த்து கிளர்ச்சி பண்ணலை, புரட்சி பண்ணலை, பையத்து செய்யலை. கையில் சத்தியம் பண்ணி நான் உங்களை ஆட்சியாளராக ஏற்றுக்கிறேன்னு சொல்லணும் இல்லையா, அது அந்த காலத்து முறையாக இருந்துச்சு. அதை செய்யலை. அதனுடைய விவரம் என்ன அப்படிங்கிறது
புகாரில் 4240வது ஹதீஸில் இருக்கிறது. அந்த விவரம் என்னன்னு கேட்டால் 2 விஷயத்தினால அவர் ஒதுங்கினார். ஒன்று, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ரசூல்லா மரணித்த பிறகு அவங்க தகப்பனார் சொத்தில் எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்டு அனுப்புகிறாங்க. ரசூல்லா மரணித்த பிறகு அவங்கள்ட்ட இருந்த சொத்துக்கள் வந்து அரசாங்கத்தில் போய் சேர்ந்துருச்சு. அவங்க வீடு வாசலில் வச்சுருந்தது வீட்டில் உள்ளவங்கள்ட்ட இருக்கும். அந்த அசையா சொத்துக்கள் இருக்கும் இல்லையா, தோட்டம் துறவுகள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரசூல்லா மரணித்த உடனே அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் அது வந்துருச்சு. அப்போ அதை கேட்டு வர்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அந்த அலியுடைய தூண்டுதலில் தான், அவருடைய கோரிக்கையின் பிரகாரம் தான் கேட்டு வர்றாங்க. எங்கள் தகப்பனாருடைய சொத்தில் உள்ள பங்கை தந்துருங்க, எங்கள் தகப்பனார் சொத்துக்கு நாங்கள் தான் வாரிசுன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. என்னென்ன சொத்தை கேட்குறாங்கன்னு கேட்டால், ஹைபரில் ரசூல்லாவுக்கு கொண்டு ஒரு இந்த போரில் கிடைச்சதை ரசூல்லாவுடைய பங்காக கிடைத்தது ஹைபரில் ஒரு நிலம், அந்த தோட்டத்தை கேட்குறாங்க. அதே மாதிரி ஃபதக்குங்கிற இடத்துல உள்ளதும் ரசூல்லாவுக்கு உரியதாக இருந்தது. அந்த மாதிரியாக மதீனாவில் ஒரு பகுதியை வந்து போர் செய்யாமல் இந்த பனு நுலைருங்கிற கூட்டத்தார போர் செய்யாமல் ரசூல்லா வெற்றி கொண்டதுனால அதுவும் ரசூல்லாவுடைய பொறுப்பில் இருந்துச்சு. அப்போ இந்த 3 சொத்துக்கள் வந்து அரசாங்கத்தினுடைய கையில் எடுத்துக்கிட்டாங்க அபூபக்கர். அப்போ ஃபாத்திமா நாயகி என்ன செய்கிறாங்கன்னா வந்து எங்கள் தகப்பனார் சொத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கர் சொல்கிறாங்க, ரசூல்லா என்ன சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அந்த சொத்தை வந்து கேட்குறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொத்து சம்பந்தமாக என்ன சொல்லி சென்றார்கள்? லா நூரத்து மாத்தரக்குனா சதக்கான்னு சொன்னாங்க. நபிமார்களாகிய நாங்கள் எங்களுக்கு யாரும் வாரிசாக முடியாது. நபின்னா ஒரு பொது ஒரு குடும்பத்துக்கு உரியவராக நான் இருக்க விரும்பலை. அதனால் நபியாகிய எனக்கு வந்து யாரும் வாரிசு கிடையாது என்று சொல்லிவிட்டு, மாத்தரக்குனா சதக்கத்தும், நபியாகிய நாங்கள் எதை விட்டு செல்கிறோமோ அது சதக்கா. இது எனக்கு மட்டும் உள்ள சட்டம் இல்லை, எல்லா நபிமார்களுக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முந்தின நபிமார்களாக இருந்தாலும் அவங்க சேர்த்து வச்ச சொத்துக்களுக்கு வந்து வாரிசுகளுக்கு கிடைக்காது. மற்ற யாருடைய சொத்தாக இருந்தாலும் பிள்ளைகள் மனைவி மக்களுக்கு கிடைக்கும். அந்த நபிமார்களுடைய சொத்துக்களாக இருந்த ரசூல்லா வந்து நாங்கள்னு பன்மையாக சொல்கிறாங்களே, அதனால் நபிமார்களாகிய எங்களுக்கு வாரிசுகள் கிடையாது. நாங்கள் எதை விட்டு செல்கிறோமோ அது சதக்காவாயிரும். சதக்கா என்றால் பொது நிதி அப்படின்னு மறுத்துடுறாங்க. ஆனால் என்ன செய்யலான்னு கேட்டால், இன்னமா யகுல் ஆலு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹாதல் மால், இந்த சொத்துக்களிலிருந்து வரக்கூடிய வருவாய் இருக்கு இல்லையா, அந்த வருவாயிலிருந்து ரசூல்லாவுடைய குடும்பத்தார் சாப்பிட்டு கொள்ளலாம். ஏன்னா ரசூல்லா காலத்தில் அப்படி தான் சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி அதில் வருவாய் வரும் பொழுது இன்னன்னாருக்கு எவ்வளோன்னு ரசூல்லா கொடுத்தாங்க இல்லையா, அதுதான் என்னுடைய ஆட்சியிலையும் வருமே தவிர உங்களுக்கு நான் வந்து பிரித்து தர முடியாதுன்னு சொல்லிட்டு, வல்லாஹி லா உகையிரு ஷையம் மின் சதக்கத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற அந்த சதக்கா தர்மத்திலிருந்து அன் ஹாலி ஹல்லத்தி கான அலைஹா ஃபி அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா காலத்தில் இருந்த ஒரு நடைமுறையில் சிறிதளவும் நான் மாற்றம் செய்ய மாட்டேன். ரசூல்லா காலத்தில் இந்த 3 சொத்தையும் எப்படி பயன்படுத்தினாங்க, அதிலேருந்து வரக்கூடிய வருவாய்களில் மனைவிமார்களுக்கு குடும்பத்தாருக்கு கொடுத்து தேவையானதை கொடுப்பாங்க. சொத்து சொத்தாகவே இருக்கும். அதுக்கு சொத்து தனக்குரியதுன்னு ஆக்காமல் அதனுடைய வருவாயை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு பயன்படுத்தினார்கள். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்களோ அதை நான் அப்படியே செய்வேன். அதில் ஏதாவது மாற்றம் செஞ்சால் என்கிட்ட கேளுங்க. ரசூல்லா செஞ்சபடி தான் நான் செய்ய முடியுமே தவிர இதை வந்து தரமாட்டேன்னு அவங்க மறுத்துடுறாங்க. அதோடு அவங்க சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய சொந்த பந்தங்களை விட ரசூலுல்லாவுடைய குடும்பத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அதுக்கு அதில் எந்த குறையும் கிடையாது. நான் தர மறுக்கிறதுக்கு காரணம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க சதக்கான்னு. வாரிசு இல்லைன்றது நீங்கள் வாரிசு கேட்டால் எப்படி தர்றது? ரசூலுல்லாவுடைய சொல்ல கேட்குறதுக்கு பேர் இஸ்லாமா? ரசூலுல்லாவுடைய குடும்பம் என்று சொல்லி இஸ்லாத்தை வளைக்கிறதா? அந்த ஒரு கான்செப்டில், அந்த அடிப்படையில் ஒரு அபூபக்கர் என்ன பேசுகிறாங்கன்னா, அல்ல ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லலைன்னா மறுங்கன்னு கேட்குறாரு. இப்படி சொன்னாங்களா இல்லையா அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அப்போ நான் 100 மாத்தரக்குனா சதக்கான்னு சொல்லிட்டாங்க. நபிமார்களாகிய எங்களுக்கு வாரிசு கிடையாது, விட்டு போன எல்லாம் சதக்கா பொது சொத்துன்ட்டாங்க. அப்புறம் எப்படி கேட்குறீங்க அப்படின்னோடனே இவங்க என்ன செஞ்சாங்க, கோவமாக அவங்க போயிடுறாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே இதை கேட்குறாங்க, கோவமாக திரும்பி போயிட்டு நினச்சிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்க அபூபக்கர்கிட்ட பேசவே இல்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதை நினைக்கிறாங்க, ஆனால் அநீதி இழைக்கப்படலை. அபூபக்கர் ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாவுடைய உத்தரவுனால தான், மார்க்கத்தை நிலைநாட்டு தான் அவர் தலைவராக இருக்கிறார். அப்போ மார்க்கத்தின்படி தான் அவர் நடக்கணும், தப்பான்றதை திருத்துங்கள்லாம் சொல்லக்கூடிய ஒருத்தர். அப்போ அப்படி இருந்து வந்து இது மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லலைன்னு சொன்னால் இப்படி செய்ய மாட்டார்.
அது ஆதாரத்தை காட்டி தான் சொல்கிறார் அப்படின்னு சொன்னவுடனே அவங்க பேசவே கிடையாது மூத்தாவர வரைக்கும். ஒரு 6 மாதத்தில் அவங்க மரணிச்சிடுறாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நீண்ட காலம் வாழலை. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஒரு 6 மாதத்தில் அவங்க இளம் வயசுலேயே மரணிச்சிடுறாங்க. அந்த மரணித்த உடனே இரவோட இரவாக அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஜனாசா தொழுவிச்சு அவரை அடக்கம் பண்ணிடுறாரு. அபூபக்கர் தெரிவிக்கலை. பொதுவாக இந்த முக்கிய தலைவராக இருக்கார், நம்ம அவர் ஒரு மாமனாராக இருக்கார் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த உறவுலாம் இருக்குல்ல, ஜனாதிபதியாக இருக்காருன்னு சொல்லி தெரிவிக்கணும். தெரிவிக்காமல் அபூபக்கர் வந்துடக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ராத்திரியோட ராத்திரியாக வந்து கொண்டு போய் அலி வந்து ஃபாத்திமா அடைக்கிறார். அப்போ இந்த சொத்து விஷயமாக கேட்டது அவருக்கு ஒரு பாதிப்பு இருந்திருக்கு. அந்த பாதிப்பு இருக்க போயிட்டு தான் இந்த மௌத்தை கூட என்ன செய்யலை, ஃபாத்திமா இறந்துட்டாங்க, நீங்கள் வாங்க துவா செய்யுங்க இப்படி ஏதாவது சொல்லலாம்ல, அப்படி சொல்லலை. ராத்திரியோட ராத்திரியாக வேறு யாரையும் கூப்பிடாமல் அடக்கம் பண்ணிவிடுறாரு. இப்படி பண்ண உடனே அந்த அவங்கள்ட்ட ஒரு மனசில் ஒரு அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு கவலை இருந்தது. அது போக என்னென்னு கேட்டால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மூத்தா போன பிறகு சமுதாயத்தில் வந்து இதெல்லாம் அந்த புகாரில் வருது. 4240வது ஹதீஸில் இந்த விவரங்கள்லாம் தெளிவான வார்த்தைகளில் வருது. எப்படி வருதுன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மக்கள்கிட்ட ஒரு மதிப்பெல்லாம் போய்விட்டது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருந்த வரைக்கும் என்ன அலி சோமா இருக்கலான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இவர் பையத்து செய்யாமல் இருக்கிறதுனால மக்கள்கிட்ட வெறுப்பாயிட்டாங்க. மக்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அலி வந்து ஏன் இவர் பையத்து செய்யாமல் இருக்கார், அபூபக்கர் ஒரு தகுதியான ஆள்கிட்ட தானே ஆட்சி போயிருக்குது, இவர் ஏற்றுக்கிற வேண்டியது தானே, இவர் ஏன் அப்படி இருக்காருங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உயிரோடு இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய மகள் அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி இவரோட இணக்கமாக பேசிக்கிட்டு அன்பாக இருந்தவங்களெல்லாம் அவரை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனியாக போய் ஒரு ஒதுக்கி வச்சுருப்பாங்க சில ஆட்களை, ஒதுக்கி வச்சு அவர் மட்டும் வந்து உட்காந்துருப்பார், யாரும் பேச மாட்டாங்க, அது கவனிக்க மாட்டாங்க, எப்படியாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படி ஒரு அலட்சியம், அந்த மக்கள்கிட்ட ஒரு அலட்சியத்தை அவர் பார்க்குறாரு. அந்த அதிசயம் எப்படி வருதுன்னா ஓ காணலை அலியும் மினன்னாசி வஜுகுன் ஹயாத்த ஃபாத்திமா வாழும் பொழுது அவருக்கு ஒரு கவனம், மக்கள்கிட்ட ஒரு கவனம் இருந்தது, மக்கள்கிட்ட ஒரு கவனிப்பு அவருக்கு இருந்தது. ஃபாத்திமா மறந்த உடனே இஸ்தன்கர் அலியும் உஜுஹன்னாஸ், மக்கள் எல்லாம் அவரை வந்து ஒரு அந்நியர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தா போன பிறகு இவருடைய ரசூலுல்லாஹ்வுடைய மருமக முக்கியமான ஒரு ஆள், அந்த மாதிரியான மதிப்பெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு ஒரு அந்நியரை பார்ப்பாங்கல்ல, அப்படி பார்க்க ஆரம்பித்தாங்க. காரணம் என்னென்னு கேட்டால் இவர் பையத்து செய்ய மறுக்கிறது தான். பையத்து செய்யாமல் என்ன செய்கிறாரு, அது ஒத்துக்கிற மாட்டேன்னு நிற்கிறதுனால தான். அப்புறம் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அப்போ நம்மளை யாருமே கண்டுக்கிறல, சமுதாயத்தில் செல்வாக்கெல்லாம் போச்சு என்று சொல்லிவிட்டு ஃபொல்தமச முசாலஹத்த அபீபக்கரின் ஓ முபாயாத்தகு, அபூபக்கர்கிட்ட வந்து நம்ம இணக்கமாக போயிடுவோம், நான் உங்கள்கிட்ட பையத்து செய்கிறேன், அதான் நமக்கு இனிமேல் வந்து மக்கள்கிட்ட நம்மளை மதிக்கிறதா இருந்தால் அபூபக்கரை ஏற்றுக்கொள்வதை தவிர வழி இல்லை. ஏன்னா மக்கள் ஆதரவோடு அவர் வந்திருக்கிறார். அவருக்கு எதிராக நாங்கள் நிற்கிறதுனால இவருக்கு மதிப்பெல்லாம் போச்சு. அபூபக்கருக்கு எதிரான எல்லாம் வேற ஒரு விஷயமாக இருந்தால் இவருக்கே ஒரு பெரிய ஆதரவு தளம் இருக்கும். அபூபக்கருங்கும்போது மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, வேற ஆளை அவருக்கு போட்டியாக வர்ற ஆளுக்களை ஏற்றுக்கிற மாட்டாங்க. அப்படின்னு வந்தோன்னு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த 6 மாதங்கள், சில மாதங்கள் இதில் வருது புகாரில், வேறு ஹதீஸில் 6 மாதங்கள் வருது. இந்த 6 மாதங்களுக்கு பிறகு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அப்படியே தனியாக இருந்து செய்தி அனுப்புகிறார். அபூபக்கருக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அபூபக்கரை இந்த பையத்து சம்பந்தமாக கொஞ்சம் பேசணும், என் வீட்டுக்கு வாங்கன்னு இவர் கூப்பிட்றாரு. இவர் தான் போய் சந்திக்கணும். ஜனாதிபதி இவர் என்ன செய்கிறாரு, இந்த பையத்து சம்பந்தமாக உங்கள்கிட்ட நான் பேச வேண்டும், என் வீட்டுக்கு நீங்கள் வாங்க, ஆனால் வலாய சீனா அகதுமாக்க, உங்களோட வேறு யாரையும் கூட்டிகிட்டு வராதிங்க, நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்னு அனுப்புகிறார். எதுக்கு அதை சொன்னார்னு கேட்டால் அந்த அறிவிப்பாளர் சொல்கிறாரு, கராஹியத்தன் மகளிர் உமர் வந்துடக்கூடாது கூட அப்படிங்கிறதுக்காக அதை சொன்னார். 2 பேர் வந்துடாதீங்கிறது தான், நீங்கள் மட்டும்தான் வரணும், யாரும் வராதிங்கன்னு சொன்னார். அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் உமரை கூட்டிகிட்டு வராது என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த அறிவிப்பாளர் விளக்கம் கொடுக்குறாரு. இதை உமர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாங்க. என்னப்பா அலி வந்து இந்த மாதிரி பையத்து பண்ணுற சம்மந்தமாக பேசணும்னு கூப்பிட்றாரு, என்ன செய்யலான்னொன்னே முடியாது, போகாதே நீங்கள். அவரும் நினைக்கிறாருன்னா இவர் வேறு ஏதாவது கொண்டு விடுறாருன்னு பயப்படுறாரு. ஏன்னா ஆட்சியில் இருக்கிறீங்க, ஒரு ஆட்சி வரலாறுலாம் நல்லா படித்து தெரிஞ்சவர் உமர். வரலாறில் வந்து பதவிக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தகப்பனையும் சிறையில் அடைப்பாங்க, தகப்பனை கொண்டு விட்டு மகன் ஆட்சிக்கு வர்றது, அண்ணனை கொண்டுட்டு தம்பி ஆட்சிக்கு வர்றது, இந்த பதவிக்காக வேண்டி என்ன வேண்டாலும் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கல, அந்த ஒரு கான்செப்டை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அல்லா மேலே சத்தியமாக நீங்கள் தனியாக போகக்கூடாது, நீங்கள் தனியாக போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நேருமோ என்று நான் பயப்படுறேன். அவர் மட்டும் இருந்துக்கிட்டு அது நீங்கள் மட்டும் வாங்கன்னு வார்த்தையை சொன்னால் அப்படி தானே விளங்குவாங்க.
நீங்கள் வந்து வாங்க பேசணும்னு சொன்னால் அது ஒரு அர்த்தம். அந்த புள்ளி வச்ச மாதிரி என்ன செய்கிறாரு, என்னை பார்க்க நீங்கள் வாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் தனியாக தான் வரணும் அப்படின்னா இவர் ஏதோ ஒரு டீமை வச்சுக்கிட்டு கூப்பிட்றாரா, வேறு நோக்கத்தில் கூப்பிட்றாரா, அல்லது ஒரு அவமானப்படுத்துறதுக்கு வேற ஒரு பாரதூரமாக இல்லாட்டா கூட ஒரு அவமானப்படுத்துறதுக்காக கூப்பிட்றாராங்கிற சந்தேகம்லாம் வரும்ல. அந்த சந்தேகம் உமர் இலானுக்கு வந்து நீங்கள் போகாதீங்க, தனியாக நீங்கள் போகக்கூடாதுங்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அப்படிலாம் செய்ய மாட்டாங்கப்பா, என்ன ஏதாவது செஞ்சிருவாங்க நீ நினைக்கிறியா, கண்டிப்பாக நான் போவேன், தனியாக போய் நான் போனால் நான் போவேன், நீ வர வேண்டியதில்லை, நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு நேராக வந்து முதல்ல போனதுலேருந்து என்ன செய்ய அபூபக்கருடைய பெருந்தன்மையை பார்க்குறோம். நான் ஜனாதிபதியாக இருக்கிறேன், நீ வந்து என்கிட்ட பேசுவியா, அதான முறை. இவர் வந்து ஒரு பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் ஒன்று இல்லாட்டாலும் அந்த பதவிக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. யார் யாரை பார்க்கணும்னா அந்த பதவியில் உள்ளவங்களை தான் பதவியில் இல்லாதவங்க போய் பார்க்கணும். அது பையத்து விஷயமா இருக்கார், நிர்வாக விஷயமா வேற இருக்குது. அவர் என்ன செய்கிறாருன்னா, என் வீட்டுக்கு நீ வான்னு சொன்னோடனே இவர் அதையும் அந்த இணக்கத்தை நாடி வேணாம், யாரையும் பாய்ச்சிக்கிற கூடாது, எந்த ஒரு ஆளையும் இழந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்திருக்கு, இதில் விளங்குறோம். அப்போ நேராக போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் பேச போகிறாங்க, அலி வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ அலி சொல்கிறாங்க, அரஃபுனா ஃபதுலக்க ஒம்மா ஆத்தாக்கல்லாம், அபூபக்கர் அவர்களே, உங்களுடைய சிறப்பை நாங்கள் அறிஞ்சு தான் வச்சுருக்குறோம், உங்களுக்கு தான் சிறப்பு இருக்குது. ஒம்மா ஆத்தாக்கல்லாம், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதையும் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். உலன் நன்ஃபஸ் அலைக்க ஹைரன் சாக்கஹுல்லாஹ் இலைக்க, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அந்த நல்ல நல்ல பதவியை நாங்கள் வந்து வெறுக்கவில்லை. நாங்கள்னா அந்த குடும்பத்தார்கள், இவரோட டீம் இருக்கிறாங்கன்னு வழங்குதில்ல, நான் சொல்லாமல் அது ஒரு டீமாக இருக்கிறாங்க. அந்த டீமில் உள்ளவங்களுக்கு சார்பாக இவர் சொல்கிறார், நாங்கள் வெறுக்கலை. என்ன விஷயம்னு கேட்டால், நீங்கள் வந்து 2 தப்பு செஞ்சிட்டீங்க, அதான் வெறுக்கிறேன். என்ன விஷயம்னு கேட்டால், நீங்கள் இந்த மசூரா பண்ணீங்கல்ல, என்னையே ஒரு கலந்து செஞ்சுருக்கலாம்ல, அந்த இடத்துல கலந்து செய்கிற சூழ்நிலையாக இருந்துச்சு. உமரே விளக்கிட்டார், அந்த இடத்துல அந்த முடிவு கட்டலைன்னு வெளியே வந்திருந்தோம்னு சொன்னால் நாங்கள் கலந்து இன்னும் பிற ஆள்கிட்ட அலிகிட்டையெல்லாம் கேட்டுட்டு வரணும் அப்படின்னு வந்திருந்தா அவங்க அந்த கூட்டத்தில் என்ன செய்வாங்க, இன்னார் தான் ஜனாதிபதி அறிவிச்சுட்டு போயிடுவாங்க. அறிவிச்சுட்டு போனால் பாரதூரமான விளைவு வந்துடும். அது மசூரா பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை. உடனடியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அபூபக்கரை தேர்ந்தெடுத்தாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னா, உலாக்கின்னக்க இஸ்தபத் அலைனா பில்லம்ரி, இந்த அதிகாரம் சம்பந்தமாக எங்கள்கிட்ட நீங்கள் கேட்காம எங்களை ஒதுக்கிட்டீங்க, மசூரா பண்ண எங்கள் கருத்தை கேட்கல, என்னையும் கூப்பிட்டு கேட்டு இந்த மாதிரி வருது யாரை போடலான்னு கேட்டு எனக்கு அந்த முடிவு சொல்கிற ஒரு பங்கு இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த ஒரு தப்பு தான் நான் சொல்கிறார். அடுத்து என்ன செய்கிறாருன்னா, இதையும் சொல்லிட்டு இன்னொன்னே சொல்லிடுறாரு, அதான் முக்கியமானது. ஓ குன்னா நராலி கராபத்தினா மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நசீபா, நாங்கள் ரசூலுல்லாவுக்கு நாங்கள் உறவினராக இருக்கிறதுனால, உறவினர்னா அபூபக்கர் உறவினர் தான், இவர் வந்து பனு ஹாஷிம் அந்த நெருக்கமான கோத்திரத்தில் வர்றாரு, மகளை கட்டினவர் வேறுங்கிற கொஞ்சம் நெருக்கம் கூட. அதனால ரசூலுல்லாவுடைய குடும்பத்தினராக எங்களுக்கு நசீபன் ஆட்சியில் உரிமை இருக்கு என்று நாங்கள் நினைச்சோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2 காரணத்தை நாங்கள் செய்யலை. ரசூலுல்லாவுக்கு பிறகு நமக்கு தான் வரணும்னு நினச்சேங்கிறார். ரசூலுல்லாவுக்கு பிறகு ஆட்சி வர்றதா இருந்தால் ரசூலுல்லாவுடைய குடும்பத்துக்கு தானே வரணும், நாங்கள் தானே குடும்பத்தார், எங்களுக்கு தான் வரணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது ஒரு காரணம். எங்கள்கிட்ட நீங்கள் மசூரா பண்ணலைங்கிறது ஒரு காரணம்னு சொல்கிறார். அப்போ இதில் என்ன வழங்குதுன்னா, அப்போ ரசூலுல்லா வசியத்தெல்லாம் செய்யலைன்னு வழங்குது. நினச்சிருக்கிறார் ரசூலுல்லா இவருக்கு தான் சொல்லிட்டுலாம் போகலன்னு வழங்குது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதை கேட்டவுடனே அபூபக்கர் அழுகுறாங்க. ஹத்தா ஃபாலத் ஐனா அபூபக்கர், அபூபக்கர் இதை வந்து என்ன ஒரு இப்படி பேசுகிறாருன்னு அழுதுடுறாங்க. அழுதுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, உள்ளதை நப்சீப் எதுகி, யார் கையில் யாருடைய கைவசத்தில் என் உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், இல்லை கராபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய அன் அஸ்லமின் கராபத்தி, என் உறவினர்களை அனுசரிப்பதை விட ரசூலுல்லாவுடைய உறவினரை அனுசரிப்பதைத்தான் நான் தேர்வு செய்வேன். நான் வந்து உங்களை வந்து ரசூலுல்லாவுடைய குடும்பம்னா என் பிள்ளைகளை விரும்புகிறத விட உங்களை நான் ரொம்ப விரும்புவேன், என் சொந்த பந்தங்களை குடும்பத்தை விட உங்களை நான் நேசிக்குவேன். ஏன்னா நீங்கள் எங்கள் குடும்பத்தை ஒதுக்குறீங்கிற மாதிரி அவருடைய அந்த துணி இருந்ததுனால அப்படி நினைக்காத அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார். அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த பொருளாதார சம்பந்தமாக விளக்குறார். அம்மன்னதி ஷஜர பைனிவ பைனக்குமென் ஹாதிகள் அம்பார், இந்த சொத்து சம்பந்தமாக நமக்கு மத்தியில் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குல்ல, ஃபாத்திமா கேட்டு வந்தாங்கல்ல, அந்த விஷயத்தை நான் விளக்குறேன். ஃபலம் ஆலுஃபிஹானில் ஹைரி, நேரான பாதையை விட்டு நான் விலகவில்லை. அது விஷயத்தில் அந்த சொத்து சம்பந்தமாக எது மார்க்கத்தில் நேர்வழியோ அதை விட்டு நான் விலகவே இல்லை. வலம் அத்ருக்கு அம்ரன் ராயித் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னூஃபிஹா, அந்த சொத்துல ரசூலுல்லா என்ன செய்தார்களோ அதில் ஒன்றையும் நான் விடவில்லை. அவங்க என்ன மாதிரி செஞ்சு கொண்டிருந்தார்களோ அதில் எந்த ஒன்றுக்கு நான் குறைவு செய்யவில்லை அப்படின்னு சொன்னோன்னே அவர் இதை ஒத்துக்கிறார். அதெல்லாம் எடுத்து பேசலை. இல்லை நான் சொத்தை நீங்கள் எங்கள் தந்து தான் இருக்கணும். இன்னும் சொல்ல போனால், இந்த சொத்தில் வந்து ரசூலுல்லா இருந்த வரைக்கும் ஃபாத்திமாவுக்கு யாருக்கும் என்னமோ கொடுத்ததில்லை.
மனைவிமாருக்கு தான் கொடுத்தாங்க. அந்த சொத்துக்களில் வர வருமானம் என்னன்னு கேட்டால் அவங்க குடும்பத்தாருக்கு செலவழிக்கிறது தான். ஃபாத்திமாவுக்கு ஒரு கணவர் பார்த்துக்கிடுவார். அப்படி தான் இஸ்லாமிய அடிப்படையில் ஃபாத்திமா மகளுக்கு உள்ள கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அவங்க புருஷன் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு தான் இருந்தாங்களே தவிர இந்த சொத்துக்களில் உள்ள வருமானங்களில் ஃபாத்திமாவுக்கு கொடுத்தாங்களா? இல்லை. அந்த சொத்துலேருந்து வரக்கூடிய வருமானத்தை ஒரு வருஷத்துக்கு தேவையானது என்ன செய்வாங்க, அந்த மனைவி மாதிரிலாம் கொடுத்து இதெல்லாம் தர்மம் செஞ்சு விட்ருவாங்க, ஒரு கணக்கு பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருந்ததுனால தான் ஃபாத்திமா கேட்டு வரும். அதெல்லாம் அந்த பங்கு கூட உங்களுக்கு கிடைக்காது. அதாவது இப்போ அபூபக்கர் சொன்னது பிரகாரம் பார்த்தா சொத்தையும் பிரித்து கொடுக்க மாட்டாங்க, அந்த வருமானத்தில் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டால் அதுவும் கொடுக்க மாட்டாங்க. என்ன கேட்டால் ரசுல்லா காலத்தில் கொடுக்கப்படவில்லை. அபூபக்கருடைய வாதம் என்னன்னு கேட்டால் ரசுல்லா காலத்தில் என்ன கொடுத்தாங்களோ, என்ன கொடுத்தாங்க, மனைவிமார்களுக்கு மட்டும் பங்கு வச்சு கொடுப்பாங்க. மனைவிமார்னா அவங்க குடும்ப தலைவர், அவங்க தான் மனைவியை கவனிக்க வேண்டியவங்க, அவங்க சொத்துலேருந்து மனைவிக்கு கொடுக்கறது கடமை. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்கவுங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிற முறையில் தான் நடந்ததுனால இதெல்லாம் விளக்குறார். ரசூலுல்லாஹ் செஞ்ச விஷயத்தை நான் ஒரு குறையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இவர் கன்வின்ஸாக என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மௌயிதுக்கள் அஷியத்தை அலில் பையா, நாளைக்கு மாலை நான் பையத் செய்ய வர்றேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, நான் மஸ்ஜித் நபவிக்கு மக்கள் மத்தியில் நான் பையத்து செய்கிறதுக்கு நாளைக்கு சாயந்தரம் வர்றேன்னு சொல்கிறார். சாயந்தரம்னு சொன்னாலும் லோஹருக்கு போயிட்டார். இதில் சாயந்தரம் தான் வருது, சாயந்தரம் வர்றேன்னு சொல்லி விட்டார். அபூபக்கர் லோஹரை தொழுதுட்டு பார்க்குறாங்க, இருக்கார். அசருக்கு சாயந்தரம்னு ஒரு அசராக தானே இருக்கணும். சாயந்தரம்னு சொல்கிற மாலைன்னு சொல்வதாக இருந்தால் ஒரு அசரு மகரிபுங்கிற அர்த்தத்தெல்லாம் அவர் சொல்கிறார். ஆனால் அவர் அது எதுக்கு லேட் பண்ணணும்னு நினச்சார் போல இருக்குது. லொஹருக்கே வந்துடுறாரு. ஜமாத் தொழுகையில் பார்த்தா இவர் இருக்கிறார். அப்போ அபூபக்கர் லொஹர் தொழுகை முடித்தவொடனே மெம்பரில் ஏறி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அலி சம்பந்தமான விஷயத்தை விளக்குறாங்க. இந்த மாதிரி யாருக்கும் விஷயம் கூப்பிட்டாரு போன இந்த விஷயத்தையெல்லாம், இந்த நடந்த விஷயத்தை விளக்கிட்டு அவர் ஏன் பையத்தை செய்யாமல் இருந்தாருங்கிற காரணத்தையும் இந்த மாதிரி சொன்னார். நான் அதெல்லாம் விளக்கிட்டேன், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்து மேலே எங்களுக்கு எந்த பகையும் கிடையாது என்பதை விளக்கிட்டேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். சொன்ன உடனே அப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னா எந்திரிக்கிறாங்க. இதை சொன்ன உடனே அலி அங்கே இருக்கார், வந்துட்டார், ஊருக்கு வந்துட்டார். ஃபஅல்லம ஹக் அபி பக்கரின், அபூபக்கருடைய அந்த உரிமையை அவர் நல்லா கண்ணியப்படுத்தி பேசினார். அவர் தான் தகுதியானவர், அவருக்கு நிகராக ஒருத்தர் இன்னைக்கு இல்லை ஆட்சிக்கு, அந்த மாதிரிலாம் பேசுகிறார். அதே மாதிரி எனக்கு அபூபக்கர் மேலே உள்ள வெறுப்புக்காக நான் இதை செய்யலை. அதே மாதிரி அவங்களுக்கு அங்கே இதை சொல்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாரை எங்களுக்கு அதில் பங்கு இருக்குன்னு நாங்கள் நினச்சோம், தான் காரணம் மட்டும் வச்சே சொல்கிறார். அங்கேயுமே என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த பதவி தனக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கார். என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நம்ம தான் ஜனாதிபதி என்று மெயின் செட்டாக இருந்திருக்கார். அதை மக்கள்கிட்டையும் சொல்கிறார். எப்படி ஓப்பனாக என்ன செய்கிறாரு, அபூபக்கர்ட்ட சொன்ன மாதிரியே அந்த மக்கள்கிட்ட நான் வெறுப்புலாம் ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு ஒன்று இருக்குன்னு நாங்கள் நினச்சோம், அதனால தான் இது இப்போ எங்களுக்கு நாங்கள் மனசுலேருந்து ஒதுக்கிட்டோம், இப்போ நாங்கள் அவரை ஏற்றுக்கிறோன்னு சொல்லிவிட்டு சொன்ன உடனே முஸ்லீம்கள்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதுக்கு பிறகு அசப்த ஒவ்வொருத்தராக சரியாக செஞ்சீங்க, நல்ல முடிவு தான், நல்ல முடிவு பேசாத ஆளுக்கெல்லாம் பேசினார்கள். அதுக்கப்புறம் அலிக்கு ரொம்ப நெருக்கமானார்கள். இது பழைய நிலை வந்துருச்சுன்னு சொல்லி இந்த செய்தி புகாரியில் அந்த பையத்து சம்மந்தப்பட்ட ஹதீஸு 4240 இவ்வளோ விவரம் இருக்குது. இப்போ சொன்னது போனால் ஒரு ஹதீஸில் உள்ளது தான். அப்போ அலி இவ்வளோ லேட்டாக பையத்து செய்கிறாங்க. அந்த பையத்து செஞ்ச உடனே அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் அலி அந்த பதவியை விரும்பி இருக்கிறாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா இந்த ஷியாக்கள் பொய்யா பரப்புகிறாங்கல்ல, தட்டி பறிச்சுக்கிட்டாருன்னு. அதெல்லாம் இஸ்லாமே ரெண்டாக பிரியுது, இஸ்லாம் சமுதாயமே ரெண்டாக பிரியுது. அந்த ஆட்சி மேட்டரை வச்சுக்கிட்டு தானே அலிக்கு வர வேண்டியது அபூபக்கர் பறிச்சிட்டாரு, அதனால் நாங்கள் அலி ஷியான்னா பார்ட்டி, ஷியத்து அலி பார்ட்டின்றது தான் உங்களுக்கு பேர். அப்புறம் அலிங்கிற விட்டுட்டு ஷியான்னு பேராகி போச்சு. அலி கட்சின்னு உண்டானது காரணம் என்னன்னு கேட்டால் அலிக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அநியாயம் செஞ்சு அவரையும் செஞ்சார் பையத்துன்னு ஒன்று வருதுல்ல, அது ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி புகாரில் இன்னொரு ஹதீஸ் இருக்குது, 4477வது ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போன உடனே கடைசி நேரம் இருக்குல்ல, அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வீட்டிலேருந்து வெளியே வர்றாங்க. வந்தவொடனே மக்கள்லாம் கேட்குறாங்க, அபுல் ஹசன் உங்களுக்கு பேர் என்ன, ஹசனுடைய பாப்பா, அது ஒரு பேர் அபு சேர்த்துக்குருவாங்கல்ல, பிள்ளையுடைய பேரை சேர்த்து கூப்பிடுவாங்க. அபுல் ஹசன் அவர்களை இப்போ ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் போய் மர்மங்கிற முறையில் வீட்டில் போய் விசாரிக்கிற உரிமை அவருக்கு இருக்குது. அதை வெளியே வரும்போது மக்கள்லாம் கேட்குறாங்க எப்படி இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ்ன்றவுடனே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னவுடனே அப்பாஸ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அலியை போய் கையை பிடிக்கிறார். அப்பாஸ் யார், ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய அப்பா, ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் யார், அப்பாஸ். இவருக்கும் பெரிய தகப்பனார், அபு தாலிபுடைய சகோதரன் அப்பாஸ்.
இப்போ ரசூலுல்லாவுக்கும் பெரிய வாப்பா, அப்போ அலிக்கும் பெரிய தகப்பனார் தான். அப்போ அலி அவர் என்ன செய்கிறார், அப்பாஸ் அலி கையை பிடிச்சி சொல்கிறாரு, உனக்கு வந்து உன்னுடைய சிறப்பு என்ன தெரியுமா, உன்னுடைய சிறப்பை நாங்கள் அறிஞ்சு வச்சுருக்குறோம், அதனால் வந்து உன்னுடைய சிறப்பை நீ விட்டுறாத, அதனால் நீ என்ன செய்யணும்னு கேட்டால் நம்ம வந்து ரசூலுல்லாட்ட போய் இதை வந்து நம்ம கேட்டுருவோம், ஆட்சி வந்து எங்களுக்கு தரணும்னு சொல்லி ரசூலுல்லா வந்து இப்போ 3 நாள் அப்படி சொல்கிறாரு. இன்னும் 3 நாளில் ரசூலுல்லா மூத்தா போயிடுவாங்க. அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தாருடைய முகத்தை நான் பார்த்துருக்குறேன், அவங்க மரண நேரத்தில் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், இதெல்லாம் அப்பா சொல்கிறார். அவங்க மரண நேரத்தில் அவங்க முகத்தில் மரணத்துடைய கலை முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிடும், அந்த விஷயத்தை ரசூலுல்லா முகத்தில் நான் பார்க்குறேன், அதனால் 3 நாளில் ரசூலுல்லா மூத்தா இப்படி சொல்கிறார். 3 நாளில் ரசூலுல்லா மூத்தா போயிடுவார். 3 நாளைக்கு பிறகு என்ன ஆகும்னு கேட்டால், அந்த வல்லாஹி பாத சலாசின் அப்துல்லா ஷா, 3 நாளைக்கு பிறகு நீ யாருக்கும் அடிமையாக இருக்க போகிறாய், ஆட்சி வேறு ஆளுக்கு போய் தூண்டுறாரு. 3 நாளைக்கு பிறகு வேறு யாரும் ஆட்சிக்கு வர போகிறாங்க, அவங்களுக்கு நீ அடிமையாக இருந்து விடுவாய், அதனால் வல்லாஹி அரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌஃப யுத்தவஃபா மின் வஜீஹி, கொஞ்ச நாளில் ரசூலுல்லா மூத்தா போயிடுவார்னு நினைக்கிறேன், அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால், இது ஹப்பினா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னையும் ரசூலுல்லாட்ட கூட்டிகிட்டு போ, நம்ம 2 பேரும் போவோம். எப்போ போகுங்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2-3 நாளில் மூத்தாயிருவாங்கங்கிற நிலையில் இருக்கிறாங்க. அந்த நிலையில் என்ன செய்யணும்னு கேட்டால் ரசூலுல்லாட்ட கூட்டிகிட்டு போங்கிறார். கூட்டிகிட்டு போய் ஃபல நஸ்அல் அன்னஹு ஃபீமன் ஹாதல் அம்ர், எங்களுக்கு இப்போ உங்களுக்கு பிறகு இந்த ஆட்சி யாருக்குன்னு கேட்டுருவோம், ஆட்சியை கேட்குற நேரமாக அது கேட்கணும்னு அவர் சொல்கிறார். அப்பாஸ் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் 3 நாளில் மூத்தா போயிடுவாங்க, நீங்கள் மூத்தா போனால் இந்த கவர்மெண்ட் யாருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா பஞ்சாயத்து இருக்காதுல்ல, ஆட்சி யாருக்குங்கிறத கேட்குவோம், வெளிப்படையாக சொல்லி கேட்போம். இன்கான ஃபீனா, நமக்குன்னு சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அலிமுனா தாலிக்க, நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடுவோம், அதை பற்றி ரசூலுல்லாஹ் வசியத் பண்ணிடுவாங்க. நமக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ டிக்ளேர் பண்ணிருங்கன்றலாம். ஒயின்கான ஃபீ கைரினா அலிமுனா, வேற ஆளுக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒதுக்கிடுவோம், நேக்கா நம்ம இப்போ கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ அலிரலி தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன்னா வல்லாஹி லைன் அல்நாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் இதை கேட்டு மனானாக இல்லைன்னு மறுத்து விட்டார்கள் என்று சொன்னால், லா யூத்தீனாக நாசுபாதகு, அதுக்கு பிறகு மக்கள் நமக்கு தரவே மாட்டாங்க. ரசூலுல்லாட்ட கேட்டு உங்களுக்கு கிடையாதுன்ட்டாங்கன்னு வைங்க, அப்புறமேல் பின்னாடி கூட கிடைக்காது, பேசாமல் இருந்தாலாவது ஒரு கட்டத்தில் கிடச்சி போயிடும். ரசூலுல்லாட்ட போய் கேட்டு அவங்க குடும்பத்தாரெலாம் வரக்கூடாதுன்னு ஒரு வார்த்தையை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அப்புறமேல் மக்கள் தருவாங்களா, அதனால் நான் கேட்க மாட்டேங்கிற ஆசை இருக்குது அவருக்கு. அலி வந்து விரும்பி இருக்கிறாரு, நம்ம கேட்டால் இப்படி வந்துடுமோ, ரசூலுல்லா வந்து மறுத்துட்டா என்ன செய்யறதுன்னு பயந்து தான் அவர் கேட்கல, அப்பாஸை கேட்கணும்னு நிற்கிறார். அப்போ அந்த பதவியில் ஒரு விருப்பம் அவருக்கு இருந்திருக்குன்னு வழங்குதே தவிர மக்கள் ஆதரவு இல்லை. ஒரு விருப்பம் இருந்தாலும் மக்கள் ஆதரவு அபூபக்கர் பக்கம் இருந்ததுனால இவர் தனித்து விடப்பட்ட மாதிரி வந்துட்டார். அது போக இது சம்மந்தமாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த ஷியாக்கள் அப்போவே பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அபூபக்கர் ஆட்சிக்கு வந்த உடனேயே அவங்களுக்கு எதிரான அந்த முனாஃபிக்குகள் தான் இதை உண்டாக்குனது. அப்துல்லா இப்னு சபாங்கிறவன் தான் அந்த யூதனாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்ததை நடித்து அலிக்கு ரொம்ப நெருக்கமாக வர இருந்தாங்க. அந்த ஒரு சப்பை போய் அடிக்கடி சந்திப்பான், அலியுடைய வரலாறு பின்னாடி பார்ப்போம், அடிக்கடி சந்திப்பான். அவன் தான் இந்த மாதிரி இந்த கருத்துக்கள்லாம் விதைச்சி மக்கள் மத்தியில் ரசூலுல்லாவுடைய குடும்பம் ஒதுக்கப்படுகிறது, ரசூலுல்லாவுடைய குடும்பத்தை புறக்கணிக்கிறார்கள், அலிக்கு தான் ரசூலுல்லாஹ் வசியத்து பண்ணாங்கலாம் பரப்பி விட்டான். வசியத்து பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு. அப்போ இது ஆயிஷா நாயுடு கூட கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுசாயி அலியின், ரசூலுல்லாஹ் வந்து தனக்கு பிறகு அலிதான் ஜனாதிபதி என்று வசியத்து செஞ்சார்களா என்று ஆயிஷா நாயிட்ட கேட்குற. கடைசி நேரத்தில் வசியத்து செஞ்சுட்டு தான் மூத்தா போனாங்கன்னு பரப்பிட்டாங்க. அப்போ ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, என்ன யார் சொன்ன உனக்கு இதை, என்னுடைய நெஞ்சில் சாய்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு, கடைசி நேரம் நான் தானே, கடைசியாக இருந்தது என் மார்பில் சாய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். துப்புவதற்காக வேண்டிய அந்த எச்சில் பாத்திரம் இருக்கும்ல, அந்த படிக்கன், அந்த பாத்திரத்தை எடுத்து வர சொன்னார்கள், கேட்டார்கள், எடுத்து கொண்டு வர்றதுக்குள்ளே தலை சாய்ந்து விட்டார்கள், இறந்து விட்டார்கள், வசியத் செய்ய நேரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வசியத் செய்கிறாங்க. கடைசியில் வசியத் செஞ்சுட்டு போனாங்கங்கிறாங்க. கடைசியில் யாருப்பா இருந்தா, மனைவி மட்டும்தானே இருந்தாங்க, எனக்கு தெரியாமல் யாருக்கு வசியத் செஞ்சாங்கன்னு ஆயிஷா நான் என்ன செய்வாங்க, இப்படி சொல்லுவாங்க. அதாவது இன்னையில் முஸ்னித துகுயிலா சத்ரி, நான் என் நெஞ்சில் அவர்களை அணைத்து வைத்திருந்தேன். தாபி தஸ்துனா அந்த எச்சு துப்பக்கூடிய அந்த பாத்திரத்தை கேட்டார்கள். கேட்ட உடனே ஃபன் ஹனத மாத்த, சரிந்து விழுந்து மரணித்து விட்டார்கள். அப்போ கைஃபா உசாயில் அலிக்கு இப்படி வசியத் செஞ்சாங்க, ஏன் இந்த மாதிரி போய் சொல்கிறாங்கன்னு அப்போவே மறுக்கப்பட்டுருச்சு. அப்போ அது ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒரு நேற்று முந்தாலும் அந்த செய்தியை சொல்லியிருக்கிறோம்.
ரசூல்லா வந்து இதை எழுதுவதற்கு கேட்பாங்கல்ல, எழுத வேண்டும், நான் எழுதி தரப்போகிறேன், நீங்கள் வழி தவறி போகாமல் இருப்பதற்கு எழுதி தரப்போகிறேன், எழுத சொல்ல போகிறேன்றவுடனே கூச்சல் குழப்பமாக போச்சு. அப்புறம் எல்லாம் போயிருங்கன்ட்டாங்க. அப்போ போன பிறகு அதுக்கு பிறகு ரசூல்லா இதை எழுதி கொடுத்தாங்களான்னு வரும்ல, அப்போ விரட்டி விட்டாங்க. பிறகு ரசூல்லா இதை எழுதுனாங்களான்னா எழுதி கொடுத்துருக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, எல்லாரையும் விரட்டி விட்டுவிட்டு ஒரு எழுத்துமானமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டால், அப்துல்லா இப்னு அபு அவுஃபாங்கிற சஹாபிகிட்ட கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது வசியத்தை எழுத்துமானமாக தந்தார்களா? மரணிக்கிற நேரத்தில் எழுதி தரேன்னு ஒருக்கா சொன்னாங்கல்ல, உமர் வேணாண்டார்ல, மக்கள்லாம் 2 பிரிவாக பிரிஞ்சாங்கல்ல, அப்போ ரசூலில் அனுப்பி விட்டாங்களே, அந்த சம்பவத்துடைய தொடர்ச்சியாக இது புகாரியில் 4460வது ஹதீஸில் வருகிறது. அவர் ஒரு சஹாபி அப்துல்லா இப்னு அபி அவுஃபாட்ட கேட்குறாங்க, கடைசியில் ரசூலில் எதுவும் எழுதி கொடுத்தாங்களா இல்லையா? எழுதி கொடுத்தாங்க, எழுத கேட்டாங்க, விரட்டி விட்டாங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சம்பவத்தை வச்சு தொடர்ச்சியாக கேட்குறாங்க, எழுதி கொடுத்தாங்கன்னு. ஆமாம், எழுதி கொடுத்தாங்க. அவுசாபி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி நடங்கள்னு தான் எழுதி கொடுத்தார்கள். எழுதி கொடுத்தாங்க தான். என்ன எழுதி கொடுத்தாங்க? அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி நீங்கள் நடக்க வேண்டும், அதை விட்டு அதான் உமர் சொன்னார். நமக்கு தான் இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்களே, கிதாபுல்லா நம்மள்கிட்ட இருக்குன்னு சொன்னார்ல, அதை அப்படி டிட்டோ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஆமாம் எழுதியும் கொடுத்தார்கள். பிறகு அனுப்பிவிட்டு மரம் எழுதியிருக்காங்க. இப்போ இந்த சண்டையெல்லாம் விரட்டி விட்டுவிட்டு ஃப்ரீயானவனு எழுதிட்டுவான்னு சொல்லி நீங்கள் குரான் படி உங்கள் வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் என்றது தான் அதை வலியுறுத்தி அது விளக்கமாக சொல்லி வசீத் பண்ணாங்கன்னு வருது. அவுசாபி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய கிதாபை கடைபிடிக்குமாறு தான் வசீத்து செய்தார்களே தவிர வேற ஒன்றையும் எழுதி தரல. அப்போ ரசூலுல்லாஹ் நான் எழுதி தரப்போறேன்னு சொன்னாங்கல்ல, நீங்கள் வழி தவறாமல் இருப்பதற்குன்னு வர சொன்னாங்கல்ல, நீங்கள் வழி தவறாமல் இருப்பதற்கு எழுதி தரேன்னா இதாக தானே இருக்கணும். ஒரு ஆளை நியமிக்கிறதுல வழி தவறது என்ன இருக்குது? ஒரு கொள்கையை சொல்வதில் தான் இருக்கிறது நேர்வழிங்கிறது. அப்போ இந்த விஷயம் 4460வது ஹதீஸில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் எழுதி கொடுத்தாங்கன்னா எழுதி கொடுத்தார்கள். என்ன கொடுத்தாங்கன்னா, எனக்கு பிறகு கிதாபுல்லாவை பிடித்துக் கொள்ளுங்கள், அதான் எழுதி கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை பிடிச்சிக்கிற சொன்னார்கள். அதை ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இப்போ எழுதி கொடுத்தாங்க, வசீத் செஞ்சாங்கன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இன்னொரு சம்பவத்தை நம்ம சொல்லலாம். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கடைசி நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போய் சந்திக்கிறாங்க. சந்தித்தவொன்னே ரசூலுல்லாஹ் தன்னுடைய இறுதி நேரம் நெருங்கிருச்சுங்கிறத அதை வந்து உணர்த்துறாங்க. என்னடா ஒவ்வொரு வருஷம் ஜிப்ரீல் ஒரு தடவை வருவார், இந்த வருஷம் 2 தடவை வந்துட்டார், அதனால என்னுடைய நேரம் நெருங்கி விட்டதாக நான் நினைக்கிறேன். அதிலிருந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அதிலிருந்து என்னுடைய நேரம் நெருங்கி விட்டதாக நினைக்கிறேன். ஜிப்ரீல் வந்து 2 தடவை வந்து எல்லாம் செக் பண்ணி ஓதி காட்டு சரி பார்த்துட்டு போவார். குரான் வருதில்ல, அந்த வருஷம் 2 தடவை வந்தார். அப்போ இதிலிருந்து நான் வழங்குகிறேன், என்னுடைய தவணை முடிஞ்சிருச்சுன்றவுடனே இதை சொல்கிறாங்க ஃபாத்திமாட்ட. ஃபாத்திமா அழுகுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று சொல்கிறாங்க, எதுக்கு நீ அழுகுற? அம்மா தரலைன்னு அந்த குனி செய்தத்த நிசாய் அகலில் ஜன்னா, சொர்க்கவாசிகள் சொர்க்க பெண்களுக்கு நீ தலைவியாக இருக்கிறது உனக்கு திருப்தி தரவில்லையான்னு கேட்குறாங்க. உடனே அவங்க சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு வர்றாங்க. முதல்ல அழுகுறாங்க, அப்புறம் சிரிக்கிறாங்க. பின்னாடி கேட்குறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி சிரிச்சிங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம், அப்புறமேல் ரசூலுல்லாஹ்கிட்ட பேசும்போது அழுதிங்களேன்னு கேட்கும் பொழுது, அழுதது காரணம் மரணம் நெருங்கி விட்டதுன்னு சொன்னாங்க, அதுக்கு அழுதேன். ஏன் சிரிச்சேன்னு கேட்டால், சொர்க்கத்தில் உனக்கு நல்ல ஒரு பதவி கிடைக்கும்னு சொன்னாங்க, அதை கேட்டு சிரிச்சேன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் இதையும் சொல்லியிருப்பாங்களே, சிரிச்சதுக்கு உங்கள் கணவர் தான் புருஷன் தான் அடுத்த ஜனாதிபதி அப்படின்னு சொன்னாங்கன்னு வரணுமே. என்ன சொல்லியிருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி ஒரு கவலையை தரக்கூடிய செய்தி, ஒரு சந்தோஷ செய்தி. சந்தோஷ செய்தியில் இதை சேர்த்து சொல்லியிருப்பாங்கல்ல, அது அப்படி ஒன்றும் இல்லை. மறுமை சம்மந்தப்பட்டதை தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க என்பதை விளைக்கிறோம். அதனால் வந்து அப்போ அலி அவர்கள் வந்து அவர் வசியத்தை செஞ்சார்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம் பொய். அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் யாருக்கும் வசியத்தெல்லாம் செய்யலை. அபூபக்கருக்கு தான் வசியை கொண்டு வா எழுதி தரேன்னு சொன்னாங்க. தனக்கு பிறகு எல்லா வகையிலையும் காட்டினாங்க என்பதை பார்த்துறோம். அடுத்ததாக என்னென்னு கேட்டால், இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். இந்த இதுக்கு பிறகு அபூபக்கருடைய நடவடிக்கைலாம் எப்படி ஆச்சுன்னு கேட்டால், எல்லாம் அபூபக்கர் தான் பேச ஆரம்பிச்சிட்டார். இந்த பையத்து செஞ்சதுக்கு பிறகு அவருடைய நடவடிக்கை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், முகமது ஹனஃபியான்னு அலியுடைய மகன் அலி வந்து ஒரு ஹனஃபியான்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாங்க. அந்த பெண்ணுக்கு பிறந்ததுனால அந்த அலியுடைய மகன் சொல்லாமல் ஃபாத்திமானுடைய பிள்ளை நினச்சிருவாங்கல்ல, அதுக்காக இவரை எப்படி குறிப்பிடுவாங்கன்னு கேட்டால், முகமது பின் ஹனஃபியா என்ற பெண்ணுடைய பேரை வச்சு ஹனஃபியா என்ற பெண்ணுடைய மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அலியுடைய மகன் தான். அது அலி வந்து ஹனஃபியான்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணார், அந்த பெண்ணுடைய மகன் தான் இவர். அப்போ முகமது பின் ஹனஃபியா வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் என் தந்தை இடத்துல கேட்டேன், அலி இடத்துல கேட்டேன், ஐயுன் நாசி ஹைருன் பாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு மனிதர்களில் சிறந்தவர் யார்
அப்படின்னு யார் மகங்காரர் வாப்பாட்ட கேட்டேங்கிறார், தந்தைகிட்ட கேட்டேன். அப்போ கால அபூபக்கர், அலி சொன்னார்கள் அபூபக்கர் என்று சொன்னார்கள். அப்புறம் சும்மமன், அப்பனை யாருன்னு கேட்டேன், உமர் என்று சொன்னார்கள். அப்புறம் மேலே நீங்களான்னு கேட்டேன். அடுத்து என்ன செய்கிறது, உஸ்மானை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்குன்னு பயந்துக்கிட்டு இப்படி கேட்குறாரு. அப்படி சொல்கிறாரு, ஓ ஹசீத் ஐயா போல உஸ்மான். அடுத்து யாருன்னு கேட்டால் உஸ்மானை சொல்லிவிடுவார். நம்ம அந்த அடுத்து யாருன்னு கேட்கக்கூடாது, அடுத்து நீங்களான்னு கேள்வி போடுறாரு. எப்படி போடுறாரு, முதல்ல யாருன்னு கேட்குறாரு அபூபக்கர், ரெண்டாவது உமர், மூணாவது யாருன்னான்னு கேட்டால் உஸ்மானை சொல்லிவிடுவாரோ என்று பயந்து நான் என்ன செஞ்சேன், அடுத்து நீங்கள் தானே அப்படி எடுத்து கொடுக்குறது. அடுத்து நீங்கள் தானேன்னு கேட்டவுடனே அப்போ சும்மா அந்த அடுத்து நீங்கள் தானேன்னு கேட்குறாரு. அப்போ அலி சொல்கிறாங்க, மான இல்லா ரஜுல் மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லீம் குடிமக்கள் ஒரு ஆள் தான்ப்பா, நீ அப்படிலாம் என்னை தூக்காதன்னு சொல்லி மகன்கிட்டே அவர் சொல்கிறார். அப்போ அலி அவர்கள் துவக்கத்தில் அந்த ஒரு அதிருப்தி இருந்தாலும் பிறகு நினைஞ்சிட்டாருன்னா இவருடைய உயர்வை ஒத்துக்கிறார். அடுத்த பிற்காலத்தில் சொன்ன விஷயங்கள்லாம் இதெல்லாம் அந்த பின்னாடி அவர் சொல்கிறார். அப்போ அவர் இந்த கசப்பும் பிறகு இருக்கலை, இந்த பையத்து செஞ்ச பிறகு கசப்புலாம் இருக்கவில்லை, இணக்கமாக போயிட்டாங்க, ஒரு பஞ்சாயத்துமே இல்லை. இவங்க உண்டாக்குறாங்க இருந்ததாக. அலிக்கும் அபூபக்கருக்கும் எந்த பஞ்சாயத்தும் இந்த 6 மாதத்தில் பையத்து செய்யலைங்கிறது தவிர வேறு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனையை தவிர அதுக்கும் ரீசனெல்லாம் விலக்கி விட்டார், அவர் ஒத்துக்கிட்டார். வேறு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இருக்கவில்லை. அதனால தான் என்ன செய்வான்னு கேட்டால், அந்த உமருடைய அடக்கம் ஜனாசாவை முன்னாடி கூட சொல்லுவார்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நானும் அபூபக்கர் உமரும், நானும் அபூபக்கர் உமர் என்று தான் அடிக்கடி சொல்லுவார்கள். அந்த மாதிரி உங்களை அவங்களோட எல்லாம் சேர்த்து வைப்பானான்னு கேட்பார். அப்போ அந்த உயர்வை எல்லாம் ஒத்துக்கிறது தான் செய்கிறார். அந்த அபூபக்கருடைய உயர்வை அவர் மறுக்கவும் கிடையாது, அபூபக்கருக்கு எதிராகவும் இருந்தது கிடையாது. இவரோட இருந்த ஆளுக்கு என்னன்னு கேட்டால், அபூ சுஃபியான் ஒரு ஆள். அபூ சுஃபியான் தான் தூண்டவும் செய்கிறார். அபூ சுஃபியான் என்ன செய்கிறாருன்னா, புரட்சி பண்ணுறதுக்காக அவங்கள கிளப்புறாரு. எப்படி கிளப்புறாரு, அந்த குறைஷிகளில் அபூபக்கர் கொஞ்சம் கீழே வருவார். பனு ஹாஷிமில் வர்றவங்க மேலே அந்த குலத்துடைய வழக்கப்படி அந்த குலத்தின்படி பார்த்தாங்கன்னு சொன்னால், பனு ஹாஷிமுடைய கிளையில் வந்தாங்கன்னா உயர்ந்தவர்கள். இவருக்கு ஹாஷிம் மேலே அந்த தைமுடைய இடத்துல முர்ராவிலேருந்து வருவாரே தவிர பனு ஹாஷிமில் இவர் வரமாட்டார். அப்போ என்ன செய்கிறாருன்னா, அபூ சுஃபியான் போய் அலியை தூண்டுவார். நம்மளாம் பனு ஹாஷிமில் உள்ள ஆளுக்க, நம்ம சிறந்த ஒரு கோத்திரத்தில் உள்ள ஆளுங்க, இவர் குறைசில இவர் தான் மட்டத்தில் மட்டும் யார் அபூபக்கர் போய் சொல்லுவார். அதனால் அந்த ஆளு கீழே நீ இருக்க போறியா, அவரை நீ ஏற்றுக்கிற போறியான்னு சொல்லி என்ன செய்வார், அபூ சுஃபியான் போய் அலியை உசுப்பி விடுவார். நம்ம விட வேணாம், நீ இப்போ சொல்லு, நான் போய் பெரிய காலாட் படையும் குதிரை படையும் கொண்டாந்து நிறைக்கிறேன், புரட்சி செய்வோங்கிறார். படையை இறக்கி என்ன செய்வோம், இவரை இதாக எதிர்த்தாருன்னா இவரை விரட்டி விட்டு நம்ம ஆட்சியை கைப்பற்றிக்கிடுவோம், நீ மட்டும் சரின்னு சொல்லு, நான் உனக்கு பையத்து செய்கிறேன். அப்படியெல்லாம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் அதை தூண்டி விடுறார். இப்போ என்ன செய்கிறாரு, அலி நீ ஏற்கனவே குஃபூரில் இருக்கும்போது இஸ்லாத்தை அழிக்கிற கம்ப்யூட்டர் வேலையும் பார்த்த, எல்லா போரும் இவர் தான் செஞ்சார். அபூஜெஹலுக்கு பிறகு அந்த தலைமை ஏற்று எல்லா விஷயத்தையும் செஞ்சவர் யார், இவர் தான். மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்துக்கு வர்ற வரைக்கும் இஸ்லாத்துக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் இந்த ஆள் தான். அதை சொல்கிறாங்க, நீ இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிகிட்டு இருந்த, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இந்த வேலை உனக்கு என்னத்துக்கு. அதனால் இந்த புரட்சி அவர் விரும்ப கிடையாது. நமக்கு ஒரு ஆசைப்பட்டார் தவிர இந்த மாதிரி நான் அதை இறக்கணும், எனக்கு எண்ணத்தை தூண்டி விட்டு நீங்கள் உயர்ந்த குலம், அவர் கொஞ்சம் மட்டம், அவர் ஏன் நீ ஏற்றுக்கிறேன்லாம் விடும்போது அலி என்ன செய்யலை, ஒத்துக்கிறல. அது ஒத்துக்கிறதுனால தான் அந்த அலியோட இருந்த எல்லாருமே சேர்ந்துட்டாங்க. முதல்ல பையத் செய்ய மறுத்தாங்க. எதனாலன்னு கேட்டால், அலி குடும்பத்தார் அவர் வரட்டும், யாரெல்லாம் அப்படி இருந்தாங்கன்னு கேட்டால், அந்த பையத்தை செய்யாமல் இருந்த ஆளுக்க உத்பா பின் அபுலஹபுடைய மகன் உத்பா, அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவர் ஒரு ஆள். ஹாலிது பின் சயீதுன்னு ஒரு ஆள், மிக்தாதி பின் அமர் ஒரு ஆள், சல்மான் ஃபாரிசி ஒரு ஆள், அபூதர் கிஃபாரி ஒரு ஆள், அம்மார் பின் யாசிர் ஒரு ஆள், பராய் பின் ஆசிப் ஒரு ஆள், உபய் பின் காபு ஒரு ஆள், அபூ சுஃபியான் ஒரு ஆள். இவங்க எல்லாரும் அலியோடு சேர்ந்துருந்தாங்க. அலி ஒரு டீமாக இருந்து செஞ்சதுனால அலி பைய செஞ்ச பிறகு இவங்களும் என்ன செய்யலை, எதிர்த்து விடல, இணைந்து கொண்டார்கள். எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஒரு சமுதாயம் ஆகிவிட்டது. இந்த அலி இந்த 6 மாதத்தில் பையத் செஞ்சவொன்னே அவரோட எண்ணி ஒரு 7-8 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த பிரமுகராக இருந்தவங்கள எண்ணி 7-8 பேர் இருக்கிறாங்க. அந்த 7-8 பேரும் சேர்ந்து பையத் செஞ்ச உடனே மதீனாவில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் எந்த ஒரு அன்சார் முஹாஜிர் மத்தியில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. ஏகமனதாக அவர் வந்துட்டார். இப்படி இருக்குமா என்ன, இவ்வளவும் சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஷியாக்கள் இதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. இந்த வரலாறுகள் அவங்களும் எழுதி வச்சுக்கிறாங்க. அவங்களுடைய வரலாறுகள்லையும் அலி பையத்து செஞ்சது, அலி அனுசரித்து போனது, சில தளபதியாக சில விஷயங்களுக்கு நியமிக்கும் போது அவர் ஏற்றுக்கிட்டு போனது,
யாரு கீழே, அபூபக்கர் கீழே இருந்ததை எல்லாம் சொல்லி காட்டும்போது அவங்க ஷியாக்களுடைய நூலில் எழுதி வச்சுக்கிறாங்க. எழுதி வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. என்னது ஆன்சர்ன்னு கேட்டால் இதுதான் ஷியாவுடைய பேசிக்கான கொள்கை. ஒட்டுமொத்த ஷியாக்களுடைய பல கொள்கைகளில் முதல் தரமான முதல் கொள்கை என்னன்னு கேட்டால் தக்கியான்னு ஒரு கொள்கை வச்சுக்கிறாங்க. தக்கியான்னு சொன்னால் அதாவது உயிருக்கு பயந்து பொய் சொல்வது, பொய் சொல்கிறவன் தான் ஷியா. அப்படி எவன் தக்கியாவை கடைபிடிக்கவில்லை அவன் ஷியாவை சேர்ந்தவன் கிடையாது அப்படின்னு ஒரு கொள்கையை உண்டாக்கிட்டாங்க. அது யார்? அலியே சொன்னார். எப்படி சொன்னாரா? லா தகுர்ரன்னக்கும் கசரத்துல் மசாஜிதி. இது ஷியாக்களுடைய புஸ்தகத்தில் உள்ள வாசகம். மஸ்ஜிதுகள் அதிகமாக இருப்பதில் நீங்கள் மதிமயங்கிறாதீங்க. அது நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் பலவிதமான எதிர்ப்புகளை நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவருடைய சோழர்கள்லாம் கேட்குறாங்க, கைஃபல் ஐஸ் பி தாலிக்கு ஜமான், அந்த காலத்தில் நாங்கள் எப்படி வாழ்வது அப்படின்னு கேட்டோம்னா, ஹாலித்தூஹும் பில் பரானியத்தை ஏ அனிஃபில் லாஹிரி, வெளிப்படையாக அவங்கள சார்ந்தவங்க மாதிரி பழகிக்கிறங்க. ஓ ஹாலிஃபுஹும் பில் பாத்தினி, உள்ளுக்குள்ளே எதிராக இருங்க, நடிச்சுக்கிறங்க. லில் மரி மக்தசப, ஒவ்வொரு மனுஷனுக்கு அவன் செஞ்சதுடைய கூலி கிடைக்கும். நீங்கள் ஒரு காலத்திலையும் என்ன செய்யாதீங்க, வெளிப்படையாக சொல்லிடாதீங்க, நடிங்க. நடிக்கிறது இதுக்கு தான் தக்கையா. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இவர் ஏன்டா பையத்து செஞ்சாருன்னு கேட்டால் தக்கையா அதை நியாயப்படுத்துறது உண்டை கண்டுபிடிக்கிறாங்க. அலியே நீ சொல்கிற மாதிரி சொல்லலையப்பா, அவரே அபூபக்கரை ஒத்துக்கிட்டான்னு பயந்துக்கிட்டு உயிருக்கு பயந்துக்கிட்டு 6 மாதம் கொண்டிருப்பாங்களே. 6 மாதம் பையன் செய்யாமல் தான் இருந்தார். 6 மாதமாக பையத் செய்யாமல் இருந்ததுனால போய் கொலை பண்ணிவிட்டாங்களே அவரை. அவர் பையத்து மட்டும் செய்யலைன்னா கொண்டிருப்பாங்க. அதுக்காக வேண்டி என்ன செஞ்சார்னு கேட்டால், அது ஒரு இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு கொள்கை. தக்கியான்னு ஒரு கொள்கை. தக்கியான்னா தற்காப்பு, அதுக்கு பேர் தக்கியான்னா தற்காப்பு. தற்காப்புக்காக வேண்டி போய் சொல்லலாம் அது அப்படின்னு சொல்லி அலியே சொன்னதாக உண்டாக்கி, இதனால் தான் இவ்வளோ ஒரே பதில் அவங்ககிட்ட உள்ள பதில். ஏன்டா அவரே ஒத்துக்கிட்டார், அவரே எதிர்க்கலை, அவரே ஜனாதிபதி ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் உமர் மரணிக்கும் பொழுது ஒரு 6 பேரை நியமிப்பாங்கள்ல, அதில் இவரையும் சொல்லுவாங்கள்ல, அப்போ மறுக்கலே அவர் உமருடைய வரலாறுல வரும். அப்போ அலி அதுக்கு பிறகு 2.5 கலந்து போயிருந்தார். எல்லா வகையிலும் 2.5 கலந்து ஒன்றோடு ஒன்றாகத்தான் நினைஞ்சாரு. அபூபக்கர் உமருடைய ஆட்சியில் இருந்தாரே தவிர எதிர்த்து கொண்டு இருக்கவே இல்லை. அப்படின்னு சொன்னால் ஏன் எதிர்த்தானே விட்டுருப்பாங்களா? காலி பண்ணியிருப்பாங்க. அபூபக்கர் கொண்டிருப்பார், உமர் கொண்டிருப்பார். அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அந்த ஒரு பயத்தினால செஞ்சாராம். அவர் நான் பையத்து செய்யலைன்னா நம்மளை தீர்த்து கட்டிடுவாங்க, அதனால செஞ்சாருன்னு சொல்லி அவங்க கொடூரர்களை காட்டுறதுக்காக வேண்டி, அபூபக்கர் உமரை ஒரு கொடியவர்களாக காட்டுறதுக்காகனு சொல்கிறாங்க. இப்போ சாது இப்னு உபாதா பையத்து செய்யாமல் அவர் பாட்டுக்கு அவர் வேலை கொண்டு போய் மௌத்தா போனார். நேற்று பேசணுமே, அவர்லாம் கொண்டாப்பட்டாங்க. எல்லோரும் பையத்து செஞ்சாங்க. பையத்து செய்யாதவங்க வெளியே எப்படி போனவங்களாம் இருக்க தான் செஞ்சாங்க. பையத்து செய்யலைன்னு சொன்னால் அது ஒரு மக்கள் செல்வாக்கு இழந்து போயிடுவாங்கங்கிற ஒரு ரிசல்ட் வருமே தவிர, பையத்து செய்யாத எல்லாரையும் முடிச்சு கொள்ளுங்கிற ஒரு கொள்கையை அபூபக்கர் சொல்லவும் இல்லை, உமரும் சொல்லலை. யாரெல்லாம் பையத்து செய்யலையே அப்படி பேரையும் கொள்ளுங்க. சுபைரை கொண்டு விட்டாங்களா? எல்லாருமே பயந்து தான் செஞ்சாங்களா? இல்லை. அப்போ என்னன்னு கேட்டால், அந்த குடும்பத்தாருக்குன்னு சொல்லி விரும்பினாங்க. அது அப்படி ரசூலுல்லாவுடைய விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இவங்க விரும்பினாங்களே தவிர ரசூலுல்லாஹ் அதை விரும்பலை, மக்களும் விரும்பலை. நம்ம இது எடுபடாது நமக்குன்னு சொன்னோம்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதனால தான் பையத்து செஞ்சாங்களே தவிர பயந்து கொண்டெல்லாம் செய்யலை. அதை நம்ம என்ன செய்யணும், முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். இது ஷியாவுடைய கொள்கையில் முக்கியமான என்னென்னு கேட்டால், அத்தகிய்யத்து மின் தீனி. அவர் சொன்னார், அலி சொன்னாராம், தக்கியா என்பது தான் தீனி, என்னுடைய தீன். ஓ தீனி ஆபாயி, என்னுடைய முன்னோர்களுடைய தீன் தக்கியா தான். ஒலா ஈமான லிமல்லா தக்கியத்தலகு, யாருக்கு தக்கியா இல்லையா அவனுக்கு ஈமான் இல்லை. நடிச்சே அவனுங்கிறாங்க. நடிக்கலைன்னா நீ மூமின் இல்லையா. அது நடிக்கிறது தான் ஈமானு. கிறிஸ்தவ சகோதரர்கிட்ட ஒரு கொள்கை வச்சுருக்கிறாங்க, உன்னுடைய பொய்யினால் தேவனுக்கு ஒரு மகிமை வரும்னு சொன்னால் பொய் சொல்லலாம், தப்பு இல்லைன்னு பைபிள் எழுதி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி கொள்கை. நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால் நடிச்சுக்கிறலாம். அப்போ அதனால தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இப்போ மோடியெல்லாம் கூப்பிட்டுலாம் செய்கிறாங்க, நீ பார்க்குறீங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? அது ஒரு ஈமானுடைய சருத்து. அவங்களுக்கு அவன் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் நம்ம உங்கள் ஆண்டு போய் சேர்ந்துடணும், அவனோட மனசுக்குள்ளே மட்டும் வச்சுக்கிறணும். வெளியில் என்ன செய்யணும், உங்களை சேர்ந்தவர்கள் தான் முழுசாக நடித்தா தான் உனக்கு ஈமான் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஈமான் கிடையாது. அதே மாதிரி நம்மள்கிட்ட என்ன செய்வாங்கன்னா, ஆள் பார்த்து பேசுவாங்க. அபூபக்கர் உமரையெல்லாம் திட்டுற இடத்துல திட்டுவாங்க. இவன்கிட்ட திட்டினா சரி வராதுன்னா உங்கள் ஆள் மாதிரின்னு பேசிக்கிடுவாங்க. அப்போ அவங்க ஆரம்ப காலத்துலேருந்து உள்ள கொள்கை என்னன்னு கேட்டால், நம்மளோட பழகி அடுத்துக்கு எடுத்து, அதனால தான் இல்லை அந்த ஷியா கொள்கைலாம் நம்மள்கிட்ட புகுந்துருக்கார். அதெல்லாம் அடுத்துக்கு எடுத்தது தான். அவங்க ஷியாக்காரங்க தான் நம்ம உழுது அது இதெல்லாம் நிறைய உண்டாக்கியிருக்கோமே.
இந்த கபூர்லாம் அதெல்லாம் யார்கிட்ட உள்ள கொள்கை? ஷியா கொள்கை தான். அவன் என்ன செஞ்சிட்டான்னா ஷியாக்காரனை சுண்ணத்தை மாற்றி வேஷம் போட்டுக்கொண்டு நம்ம ஆளுகளோட பழகி உங்களால் தான் சொல்லி அதை கொண்டாந்து நுழைச்சி விட்டோன்னு நம்ம ஆளை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஷியாக்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டால் இப்போ அந்த மாதிரி வேலைகள் இப்போ கிடையாது. ஆரம்ப துவக்க காலத்தில் அவங்க அந்த ஷியா கொள்கையை வளர்ப்பதற்காக வேண்டி நடிக்கணும், எல்லாத்தையும் நடிங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அந்த மதகபை பின்பற்றவங்க அவங்கெல்லாம் காஃபிர்கள்ன்றவங்க சொல்லுவாங்க. ஷியாக்களில் அவங்க காஃபிராக இருந்தாலும் அவங்க போகிற ஊருக்கு போனீங்கன்னா அவங்கள பின்பற்றி தொழுதுக்க தக்கியாது. தக்கியாங்களும் எல்லாம் சரியாக போயிடும், அந்த ஒன்றுமெல்லாம் போயிடும். அது தக்கியாங்கிறதுனால என்ன செஞ்சுக்க, அவங்கள பின்பற்றி நீ தொழுவது தப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனால் அதான் சிறந்த செயல். அதனால எல்லாரோடையும் நீங்கள் அனுசரித்து நடிச்சுக்கிறங்கிறாங்க. உள்ள ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசலாம்ங்கிறதே ஒரு கொள்கையை எதுக்கு ஆக்குறாங்க? இவரை ஏன் பையத்து செஞ்சாருங்கிறதுக்கு ஆன்சர் இல்லாமல், ஏன்டா அவரே பைய செஞ்சாருன்னு கேட்டால் பயந்துட்டு செஞ்சார். பயந்துக்கிட்டு செய்யலாமான்னா அதான் அடிப்படை இஸ்லாமே அதானாங்கிறீங்க. பயந்துக்கிட்டு எப்படா செய்கிற? அது அவருடைய இஸ்ஸத்தை கெடுக்கிற ஒரு காரியம்ல. ஒரு மனிதன் நடிக்காமல் போல்டாக சுயமரியாதை இருந்தால் தானே மதிப்பாங்க. நடித்து ஏமாத்துறான ஒரு கெட்ட செயல் தானே. அந்த கெட்ட செயல் செஞ்சார்ந்து அழிக்க பாடத்தை இந்த பழியை சுமத்தியாச்சு. இந்த வரலாறு இருட்டடிப்பு செய்ய பார்க்குறாங்க. அதை நம்ம விளைவிக்கணும். அடுத்ததாக ஒரு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், இவங்களுக்கு ஆயிஷா நாய்க்கு இவங்களுக்கும் ஒரு விதமான ஒரு குழப்பம் இருக்குது. அதையும் கொண்டாந்து என்ன செய்வாங்கன்னா அதை திணிக்குவாங்க. ஆயிஷா நாய்க்கு எதிராக அலி இருந்தார், அலிக்கு எதிராக ஆயிஷா நாய் இருந்தாங்கன்ட்டு பல இந்த ஒட்டக போர் பின்னாடி வந்தது. ஆரம்பத்தில் என்ன வரும்னு கேட்டால், ஆயிஷா நாயின் மீது அவதூறு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அவதூறு சொன்னோன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனக்கவலையில் இருப்பாங்க. அப்போ சஹாபாக்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது 2 பேர்கிட்ட தான் கேட்பாங்க, இதை என்ன செய்கிறது, நான் என்ன செய்யலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க, கருத்து சொல்லுங்கன்றவொன்னே உசாமாட்ட கேட்பாங்க. உசாமா என்ன சொல்வார்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் உங்கள் மனைவி விஷயம் அது, நான் அதில் எதுவும் சொல்ல நான் விரும்பலை அப்படின்னு ஒரே வார்த்தையை முடிச்சுக்கிடுவார். இவர் அலிட்ட கேட்கும்போது இந்த பொம்பளை இல்லாட்டி வேறு பொம்பளை இல்லையான்றார். அது அலிட்ட கேட்கும்போது அது ஆயிஷானா இதை அறிவிக்கிறாங்க. இவரை விட்ட வேறு பெண்களே கிடையாது அவங்களுக்கு அப்படின்னு என்னன்னா தூக்கி போட்டுருங்கன்ற மாதிரி அந்த விஷயத்தை அவ சொன்னதில் ஆயிஷா நாய்க்கு ஒரு மனக்கவலை இருக்கு தானே செய்யும். அவன் பெண்ணுங்கிற முறையில் இந்த மாதிரி வார்த்தையை அவர் சொன்னது அவங்களுக்கு கேள்விப்படும் பொழுது அப்படி இருக்கும். அதனால தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த விஷயம் புகாரில் 2661வது ஹதீஸில் இருக்கும். அதனால ரசூல்லா ஆயிஷா நான் என்ன செய்வாங்கன்னா, ரசூல்லாவுடைய இந்த கடைசி நேரம் இருக்குல்ல, 2 பேர் தோளில் கையை போட்டு நடந்து வருவாங்க. அது ஆயிஷா நான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், காண பைனல் அப்பாஸ் ஒரு ரஜுலின் ஆகிற அப்பாஸ் இன்னொரு ஆளுக்கு தோளில் கையை போட்டு ரசூல்லா வந்தாங்கன்னு சொல்லுவாங்க ஆயிஷா நாயகி. அதை சொன்னவுடனே அப்பாஸ்கிட்ட போய் அதை சொல்லுவாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் சொல்லுவார், அந்த இன்னொரு ஆளையார் ஒன்று தெரியுமா, அவர் தான் அலியை பேர் அவர் சொல்லலை, அலியும் அப்பாஸ் சேர்ந்து தோளில் கை போட்டு வந்தாங்க. அந்த செய்தி ஆயிஷா நாய் அறிவிக்கும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, அப்பாஸ் இன்னொரு ஆளுன்னு அலின்னு சொல்லியிருக்கலாம். அவங்க சொல்லாமல் இருக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காருல, அந்த தனிப்பட்ட ஒரு பாதிப்பு எல்லாருக்கும் தானே செய்யும். யாராக இருந்தாலும் அவங்கவுங்கள பாதிக்கிற விஷயம் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்போ ஆயிஷா நாயுடைய மனசில் என்னென்னு கேட்டால், இவர் நம்மளை எதிராக பேசிவிட்டாரு, அந்த அவதூறு பண்ண ஒரு நேரத்தில் கூட என்ன செய்யல, ஒரு ஆறுதலாக இந்த உங்கள் குடும்ப விஷயம் இந்த உசாமா சொன்ன மாதிரி கூட சொல்லாமல் இவர் பொம்பளையாக கிடைக்கலன்னு சொன்னால் என்ன அர்த்தம், விரட்டி விடுங்கிற அந்த அர்த்தம் தானே. அந்த மாதிரி ஒரு கருத்துப்பட சொல்லிட்டாருன்னு ஒரு மன வருத்தம் இருந்துச்சு. அதனால் இவரை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அப்பாஸும் இன்னொரு மனுஷருங்கிறாங்க. இந்த சம்பவம் நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால் 665வது ஹதீஸில் புகாரில் பார்க்கலாம். இப்படி ஒரு சில மனக்கசப்புகள் இருந்தது. இதுக்கு அடுத்து அபூபக்கர் இப்போ ஆட்சிக்கு வந்துட்டார். ஆட்சிக்கு வந்தால் முதல் வேலை என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முதல்ல தூய்மை நிலைநாட்டுறாரு. எப்படின்னு கேட்டால், நான் ஒரு வியாபாரி. ஒரு அபூபக்கர் என்ன செய்கிறாருன்னா, நான் தாராளமாக சம்பாதிக்கக்கூடியவன், என் குடும்பத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை விட நான் ஜாஸ்தியாக சம்பாதித்து வந்தேன் என்பது நீங்கள் அறிவீர்கள். ஆனால் இப்போ நான் அதை விட வேண்டிய எவ்வளோ தெளிவாக ஃப்ராங்காக இருக்கான்னு பாருங்கள். நான் இப்போ எனக்கு ஆட்சி பொறுப்பு தந்துட்டீங்க, நான் அந்த வேலையை இப்போ செஞ்சேன்னு சொன்னால் ஆட்சியை பார்க்க இயலாது. இந்த நிர்வாகத்தை கவனிக்கிறதா இருந்தால் நான் தொழிலில் இதை விட அதிகமாக சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன், என் குடும்பத்திற்கு தேவைக்கு மேலே நான் சம்பாதித்து வந்தவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போ என்னன்னு கேட்டால், நான் உங்களுக்காக உழைக்கிறதுக்கு நான் என் தொழிலை விடுகிறேன், நான் என்னுடைய வியாபாரம் தொழில் சம்பாத்தியம் அனைத்தையும் விடுகிறேன். அதனால இந்த பைத்துல் மாலில் இருந்து அதற்கு நான் ஊதியமாக என் குடும்பத்திற்கு எடுத்துக்கொள்வேன் ஓப்பனாக சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, எடுத்தவன முதல் வேலையா என்ன செஞ்சார், அப்படி செஞ்சாங்களே, நான் சம்பளம் எடுத்துக்கிறேன்,
சம்பளம்னா என்னது? அற்பத்தில் அற்பமான அந்த சம்பள கணக்கு பிறகு வரும். அவர் என்னத்தை விட்டுட்டு போனார், என்ன செஞ்சார்னு. அப்போ ரொம்ப அற்பத்திலும் அற்பமாக என்ன செய்வார்னா, ஒரு சம்பளத்தை ரசூலுல்லாஹ் எடுத்துக்கிட்ட மாதிரி சின்ன ஒரு தொகையில் சம்பளம் எடுத்துக்கொள்வார். அதை சொல்கிறார். எப்படி சொல்கிற புகாரில் வருது 2070வது ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், லக்கத் அலிம கௌமி, என்னுடைய கௌமுக சமுதாயம் நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள், அன்ன சிறுபத்தி லம்துக்கும் தாஜிசன் மௌனத்தி அகலி, என்னுடைய நான் செய்து வந்த தொழில் என் குடும்பத்துக்கு தேவைக்கு மேலே இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் பணக்காரத்தானே இருந்தார், அள்ளி அள்ளி கொடுத்தாருலாம் வருதில்ல. அவர் மக்காவில் இருக்கும்போது சரி, மதீனாவுக்கு வந்த பிறகு வியாபார திறமை உள்ளவராக இருக்கிறதுனால அங்கேயும் பணக்காரராக தான் இருந்தார். பணத்தை அள்ளி அள்ளி தாராளமாக அள்ளி கொடுத்ததில் அவர் முதலிடத்தில் இருப்பார். நான் காசு பணத்துக்கு கஷ்டப்படுற ஆள் கிடையாது. ஆனால் இப்போ நான் இதை பொறுப்பேற்று கொண்டால் எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா, இனிமேல் சுகில்து அம்ரில் முஸ்லிமின், முஸ்லீம்களுடைய பொறுப்பை எனக்கு தந்து விட்டீர்கள், நான் அதில் முழுசாக ஈடுபடுகிறேன். ஈடுபடுறதுனால ஃபசையகுலு ஆலி அபீ பக்ரின் மின் ஹாதல் மால், இந்த பைத்துல் மாலில் இருந்து, பொது நிதியில் இருந்து அபூபக்கரின் குடும்பத்தாரும் சாப்பிடுவார்கள். சாப்பாட்டுக்கு உள்ளது தான், வீடு வாசல் சொத்து வாங்குறதுக்கு இல்லை. சாப்பாட்டுக்கு எவ்வளோ அரிசி வேணுமோ, எவ்வளோ கோதுமை வேணுமோ, அதான் சாப்பாடு. ஃபசையகுலு ஆலி அபீ பக்ரின் மின் ஹாதல் மால், இந்த பொது நிதியிலிருந்து நான் சாப்பாட்டுக்கு நான் எடுத்துக்கொள்வேன். உங்களுக்கு அதுக்காக நான் என்ன செய்வேன்னு கேட்டால், உங்களுக்கு நான் உழைக்குவேன், நான் உங்களுக்காக உழைக்குவேன், அதுக்காக நான் என்ன செய்யணும், சாப்பாட்டுக்கு நான் எடுத்துக்கொள்வேன்னு சொல்லிவிட்டு, இவர் என்ன ஒன்றும் சொல்லாமல் இருந்தான்னு வைங்க, இவர் என்னென்னு வாழ்கிறாரு, எப்படி செய்கிறாருன்னு சொல்லி கதையை கட்டி விட்டுருப்பாங்க. டிக்ளேர் பண்ணி போய் என்னென்னு கேட்டுக்க, அபூபக்கர் என்ன வாங்கினாருன்னு கேட்டு போய் பார்த்துக்கடா, எல்லாம் பைத்துல் மாலில் கணக்கு இருக்கேன், அபூபக்கரின் ஊதியம்னு போட்டு எடுத்துக்க, தெளிவாக எழுதிட்டு எடுத்துக்கிறவேங்கிறார். அப்போ அந்த மாதிரியான ஒரு நேர்மையை எடுத்தரப்பில் என்ன செய்கிறாரு, பறைசாட்டுறாரு. அப்போ இது சம்மந்தமாக இன்னும் கூடுதல் விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். சொல்லுங்கள்.